தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। கடந்த நாளெல்லாம் தேவனாய் கர்த்தர் நம்மை கண்மணி போல் பாதுகாத்திருக்கிறார். पिछले हफ्ते भर प्रभु ने हमें संभाला। எத்தனையோ பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தாலும் और कितने भी समस्या हमारे जिंदगी में आए तो भी தேவனாய் கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். प्रभु परमेश्वर हमारे लिए वो काफी परमेश्वर है। அவர் எல்லாவற்றையும் காண்கிற தேவனாய் இருக்கிறார். वो सब कुछ देखने वाला परमेश्वर है। நாம் தான் சில வேளையிலே அதை தாண்டி கொஞ்சம் கவலைப்பட்டு விடுகிறோம். हम ही कभी कभी दुख और निराश हो जाते हैं। ஆனால் தேவன் அவர் ஒருபோதும் நம்மை கைவிடாத தேவனாய் இருக்கிறார். लेकिन परमेश्वर कभी हमें त्यागने वाला परमेश्वर नहीं है। நம்மை அவர் ரட்சித்து விட்டார், हमें उद्धार कर दिया, அவருடைய பிள்ளைகளாக மாற்றி விட்டார். उनके संतान बना दिए। நம்மை அவருடைய கரத்தில் நாம் கொடுக்கின்ற பொழுது हम जब अपने आप को उनके हाथों में समर्पित करते எல்லா समय காரியங்களிலும் நாம் அவரை விசுவாசிக்கின்ற பொழுது सब बातों में हम उनको विश्वास करने समय நிச்சயமாக தேவனாய் கர்த்தர் நம்ம எல்லாவற்றிலும் அவர் ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார். जरूर परमेश्वर हमें आशीष करेंगे, अगुवाई करेंगे। நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா என்பதைத்தான் நாம் கவனமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். क्या हमारी जिंदगी परमेश्वर की प्रिय है क्या, यही हम जरा देखना है। நம்முடைய பேச்சுகள், நம்முடைய நடக்கைகள், நம்முடைய வாழ்க்கைகள் நம்முடைய தேவனாய் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதா? क्या हमारे बातचीत, क्या हमारी चलावट, क्या ये सब परमेश्वर की प्रिय है क्या? தேவன் சொன்ன வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து அறிந்து பார்த்துக் கொள்ள வேண்டும். परमेश्वर ने कहा हुआ वचन के अनुसार हमारी जिंदगी है क्या, इसे जांचना चाहिए। தேவன் நமக்கு சொன்ன காரியங்களை நாம் கவனமாக அதை செய்கிறோமா என்பதிலும் கவனமாக இருக்க क्या வேண்டும். प्रभु जो कार्य बोले उसमें क्या हम सावधान से काम कर रहे हैं, ये भी ध्यान देना है। தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். हमें आशीर्वाद करने के लिए परमेश्वर ताकतवर है, काफी है। இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை தருவதற்கு அவர் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறார். जगह कम पड़ जाए उतना आशीर्वाद देने के लिए वो परमेश्वर सामर्थ्य है। அதற்கு நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதை வேதத்தில் எழுதி கொடுத்து நமக்கு போதித்திருக்கிறார். उसके लिए हम कैसा जीना चाहिए इस पवित्र शास्त्र में प्रभु ने लिखकर दे दिया। நம்முடைய அளவில்லாத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதும் நம்மிடத்தில் தான் இருக்கிறது. हमारी बहुतायत आशीर्वाद पा लेना भी अपने हाथ में है। அப்படி ஆண்டவர் தர அளவில்லாத ஆசீர்வாதத்தை இல்லாமல் போக பண்ணுகிறது நம்முடைய கரத்தில் தான் और இருக்கிறது. जो बहुतायत आशीर्वाद को छोड़ देना भी हमारे हाथ में है। தேவனாய் கர்த்தர் எல்லாவற்றையும் ஒரு நிபந்தனையோடு கூட தான் கொடுத்திருக்கிறார். और परमेश्वर ने सब बातों को कुछ प्रभु कंडीशन से कहा है। நீ இப்படி இன்ன விதமாக நீ இருக்க வேண்டும், तू ऐसे ऐसे रहना है। நீ அப்படி இருக்கின்ற பொழுது நான் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தத்தையும் உன்னிலே நிறைவேற்றுவேன். अगर तू ऐसा रहेगा तो ये सारे वादाओं को तेरे में मैं पूरा करूंगा। நாம் அப்படிப்பட்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. हम वैसे दिखाई देना चाहिए करके वचन बोलती है। கலாத்தியர் 6 அதிகாரம் 7 வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். गलातियों की पुस्तक 6वां अध्याय 7वां वचन को कोई पढ़ सकते हैं। மோசம் போகாதிருங்கள், தேவன் நம்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். और गलातियों की पुस्तक 6वां अध्याय 7वां वचन, धोखा न खाओ, परमेश्वर टट्टों में नहीं उड़ाया जाता, क्योंकि मनुष्य जो कुछ बोता है वही काटेगा। மோசம் போகாதிருங்கள் என்று இந்த வேத வசனத்திலே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். आत्मा परमेश्वर ने इस वचन में यह लिखकर शुरू किया है कि धोखा न खाओ। ஏனோ தானவென்று கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருந்துவிட்டு நீங்கள் மோசம் போய் விடாதிருங்கள். मसीहा जीवन में कैसा भी रहकर धोखा मत खाओ। தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட மாட்டார். परमेश्वर ठट्टों में नहीं उड़ाया जाता। அவரை யாரும் பரியாசம் பண்ண கூடாது. परमेश्वर को कोई ठट्टा नहीं उड़ाता। அவர் சொன்ன வார்த்தைகளை, அவர் சொன்ன காரியங்களை நாம் செய்யாவிட்டால் அவரை பரியாசம் பண்ணுகிறோம் என்று ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். यदि परमेश्वर के बोले हुए कार्य को हम नहीं करेंगे तो हम परमेश्वर की टट्टा उड़ाते हैं। அவருடைய சட்டதிட்டங்களை நியமங்களை மீறுகின்ற பொழுது நாம் தேவனாய் கர்த்தரை பரியாசம் பண்ணுகிறோம் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள यदि வேண்டும். परमेश्वर को नियमों को जब हम उल्लंघन करते हैं तो परमेश्वर को हम टट्टा उड़ाते हैं। அப்படி செய்கின்ற பொழுது நம்மை அறியாமல் நாம் மோசம் போய் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ऐसा हम जब कर रहे हैं तो हम धोखा खा रहे हैं, इसका अर्थ यह है மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். मनुष्य जो कुछ बोता है वही वो काटेगा। எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நாம் அறுப்போம். जो हम बोते हैं वही हम काटेंगे। எல்லாருக்குமே நன்றாக தெரியும். हम सबको अच्छे से पता है நம்முடைய தோட்டத்தில் எந்த விதை விதைக்கிறோமோ हमारे जो बगीचे में जो हम बीज डालते हैं அதற்கான பலனை தான் நாம் அறுப்போம். उसका प्रतिफल ही और उसकी जो बातों को ही हम काटेंगे। ஏதாவது ஒரு தானியத்தை விதைப்போம், இன்னொரு தானியத்தை அறுப்போம் என்பது அல்ல. और एक बीज बोकर दूसरा फल पाए ऐसा नहीं होता है। அதிலே நாம் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், जो कम बीज बोएगा वो कम खाएगा,
பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான். जो ज्यादा बीज बोएंगे वो ज्यादा वृक्ष और फल पाएंगे. ஏராளமா வேணும்னா நீங்க ஏராளமா விதைக்கணும். अगर आपको ज्यादा चाहिए तो ज्यादा आपको बीज बोना पड़ेगा. இல்ல போதும் அண்ணன் பாட்டுக்கு சாப்பாடு போதும்னா நீங்க அதுக்கான விதைச்சா போதும். लेकिन नहीं, हमको सिर्फ उस दिन की खाना की जरूरत है तो फिर उतना ही. வேதத்தில் இவைகளெல்லாம் மிகவும் தெளிவாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. शास्त्र में सारी बात स्पष्ट लिखी गई இந்த है. காரியங்களை செய்யாமல் எனக்கு ஆசீர்வாதம் வரவில்லையே, என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவில்லை என்று யாரும் சொல்லக்கூடாது. ये आशीर्वाद मुझे नहीं मिला है करके कोई ऐसा नहीं कहना है. நாம் மிகுந்த கவனம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். बहुत सावधान रहना है. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதைத்தான் அறுப்பான். मनुष्य जो बोता है वही काटेगा. மார்க் 4:14 मरकुस 4 अध्याय वचन 14 में விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான் என்று அங்கே எழுதப்பட்டுள்ளது. बोने वाला वचन को बोता है ऐसा लिखा हुआ है. அப்படி என்றால் என்ன? उसका अर्थ क्या है? அதாவது விதைக்கிறவர்கள் வார்த்தையை தான் விதைக்கிறார்கள். और जो बीज बोने वाले वचन को बोते हैं. விதைக்கிறவர்கள் எதை விதைக்கிறார்கள்? வார்த்தை. நான் சொல்றது கவனமா கவனிக்க வேண்டும். जो बीज बोझने वाले, நீங்க பைபிள்ல போய் தேடாட்டும் பரவாயில்ல, வாசிக்க சொன்ன வசனத்தை மட்டும் தேடுங்க, மத்தெல்லாம் நீங்க என்ன குறித்து கவனித்து நீங்க கேட்டுக்கொண்டிருங்க. और जो वचन को बार-बार ढूंढने की जरूरत नहीं, वचन को सुनो. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான் என்று மார்க் 4:14 எழுதப்பட்டுள்ளது. बोने वाले वचन को बोते हैं ऐसा 4:14 मरकुस में लिखा है. அங்கே 4 விதமான நிலங்களை குறித்து எழுதியிருக்கு, நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். हम सबको वो बहुत अच्छे से पता है. 4 किस्म की जमीन. வழியருக விதைக்கப்பட்டது, रास्ते में बोया जाना, கற்பாரின் மேல் விதைக்கப்பட்டது, पथरी में बोया जाना, முள்ளுடங்களில் விதைக்கப்பட்டது, कांटों के बीच बोया நல்ல जाना, நிலத்தில் और விதைக்கப்பட்டது. अच्छा जमीन. இது நமக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரியும். ये हम सबको पता है. இதில் எதை எதை விதைத்தால் என்னென்ன நடக்கும் என்பது நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். कैसा कैसा बोएंगे, किस में बोएंगे, क्या मिलेगा वो भी हमको पता है. பாருங்க, நம்ம விதைக்கிறோம், அதுல பலனை கொண்டு விதைக்கிறது இல்லை. हम बोते हैं लेकिन वो जो प्रतिफल सोचकर नहीं बोते. நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். अच्छे से समझ लो. அதனால் உண்டாகிற அத்தனை பலனையும் கொண்டு நாம் விதைக்கிறது இல்லை. हम जो है उससे होने वाले प्रतिफल को सोचकर नहीं बोते. பாருங்கள், ஒரு மாம்பழத்தினுடைய ஒரு விதையை கொண்டு நாம் பூமியிலே போடுகிறோம். मान लो जो आम होती है, आम की एक बीज को हम बोए, அது ஒரு மாம்பழத்துக்கு உள்ளதுதான். वो एक आम का है. அது செடியாகி வளர்ந்து வரும்போது அதில் ஏராளமான மாம்பழங்கள் வருகிறது. लेकिन जब वो पेड़ बनता है कई सारे आम और उसमें आ जाती है. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். अच्छे से समझ लो. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான், जो बोने वाला वचन को बोता है, விதைக்கிறவர்கள் வார்த்தை விதைக்கிறார்கள். जो बोने वाले वचन को बोते हैं. இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். अभी आप लोग समझना है. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் விதைதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். आप बात करने वाले हर एक बीज, हर एक शब्द वो सोचना है. நீங்கள் எதையாவது ஒரு வார்த்தையை பேசி விடுவீர்கள், आप लोग कौन से भी वचन शब्द बोल दोगे, அதை கேட்கிறதிலிருந்து அது எத்தனை இடத்தில் பரவுகிறதோ, அதனால் எவ்வளவு தீமைகள் உண்டாகிறதோ நன்மைகள் உண்டாகிறதோ அது உங்களுடைய வார்த்தை பொறுத்து இருக்கும். और जो उससे सुनने वाले फिर फैला जाना वो तुम्हारे शब्द के ऊपर है. நீங்கள் ஒரு வார்த்தையை தான் சொல்லி இருப்பீர்கள், आप लोग एक शब्द ही बोला அது रहेगा. பலரிடத்திலே பரவி பலவிதமான காரியங்களை அவர்கள் யூகித்து இதனால் தான் இருக்கும் அதனால் தான் சொல்லி அது தீமையான வார்த்தைகள் பெரிய தீமையை உருவாக்கி விடும். लेकिन उससे फैलाने वाले ऐसा बोला रहेगा, वैसा बोला रहेगा, थोड़ा और एडिशनल बोल के बुराई फैलती है. நன்மையான வார்த்தை அது நன்மை உருவாக்கும். अगर भलाई का शब्द बोलते हो तो भलाई फैलती ஆனால் है. நன்மை காட்டில் தீமை தான் ரொம்ப வேகமாக பரவுகிறது. लेकिन भलाई से बेटर बुराई बहुत फास्ट फैलती है. பாருங்கள், நீங்கள் வேதத்தை வாசியுங்கள், தினந்தோறும் ஜெபிங்கள் என்றால் யாரும் செய்கிறார்களா? देखो, शास्त्र पढ़ो, प्रार्थना करो, अगर आप बोलते हो कौन करता है? பைபிளை படித்து கொண்டு இருக்கட்டுமே, बाइबल को पढ़ते भी रहने दो. வெளியே திடீர்னு 2 பேர் சத்தம் போட்டு அந்த பைபிளை மூடி வச்சிட்டு என்ன சண்டைன்னு பார்க்க மக்கள் और போயிடுவார்கள். बाहर अगर छोटा सा झगड़ा हो गया तो झगड़ा क्या हो रहा है बाइबल बंद करके वो देखने जाते हैं. ஊர்ல பார்த்துட்டு சாப்பிட்டு கொண்டு சாப்பாட்டை வைத்து விட்டு போய்விடுவாங்க. அந்த சண்டையெல்லாம் பார்த்து எல்லாம் வந்து வீட்டுல வந்து சொல்லுவார்கள். और गांव में हम देखते हैं कि खाना खाना भी छोड़कर बाहर झगड़ा क्या हुआ वो देखकर आके बोलते हैं. அவ்வளவு என்ன அவசரம் அதுக்கு? उसके लिए इतना யாராவது 2 சண்டை போட அவர் ஒரு கெட்ட வார்த்தை பேச ஒரு கெட்ட வார்த்தை போட 2 பேர் கதையை சொல்லி முடிச்சிருந்தாங்க. அங்க और जो है 2 जन गाली देते हैं, 2 जन झगड़ा करते हैं और झगड़ा होती रहती है. அந்த விதையை போய் இவங்க இருதயத்துல ஏக்கதுக்கு ஓடி ஓடி போய் நின்னு அங்க ஒண்ணு விடாம கேக்குது. और वो बीज को सुनने के लिए, वो वचन सुनने के लिए जाकर दौड़कर जाके सुनते रहते हैं. நல்லா யோசித்து பாருங்க. जरा अच्छे से सोचो. அந்த சண்டை முடிந்து போன உடனே वो झगड़ा खत्म होने के बाद அந்த 2 பேர் தீமையான விதைகளை விதைத்து விட்டு போய் விட்டார்கள். वो दोनों जन बुराई शब्द बोकर चले गए. இத ஓடி போய் தன்னுடைய இருதயமாக நிலத்தில் அந்த விதையை வாங்கிட்டு வந்தவர்கள் इससे जो भागकर जाकर जो देखने गए वो लोग अपने वचन को लेकर आकर அதையே பேசி பேசி अभी वही बात करते அதையே करते சிந்தித்து சிந்தித்து वही सोच सोचकर அதுக்கு தண்ணி ஊத்தி வளர்த்து வளர்த்து और उसको पानी देकर उसको बड़ा करके, ஏன்னா அது பலன் ரொம்ப கொடுக்கும் அல்லவா? क्योंकि वो प्रतिफल तो ज्यादा அந்த देती है. பேசினவர்கள்
சண்டை போட்டவர்களை காட்டிலும் இவர்களே தீமைகள் நிறைய உண்டாகிவிடும். जो झगड़ा करने वाले को छोड़कर जो सुनने वाले मन में वो वचन हो जाता है. பாருங்க, கோயில்ல அங்க ஆலயத்துல ஆராதனை நடக்கும். मान लो चर्च में आराधना हो रही है, எந்த ஊர்களா இருக்கட்டும், कौन सभी गाँव हो, சொற்ப ஜனங்கள் தான் அந்த கோயிலுக்கு போவார்கள். उस मंदिर में कम लोग जाते हैं அந்த போகிற மக்களே அந்த பிரசங்கத்தை அதிலும் சொற்ப ஜனங்கள் தான் கேட்பார்கள். और उसमें भी वचन सुनने वाले और कम लोग. அங்க நன்மையான காரியம் போதிக்கப்படுகிறது, उधर अच्छा बातें शिक्षा दी जाती है, ஆண்டவருடைய வார்த்தை போதிக்கப்படுகிறது. प्रभु की वचन शिक्षा दी जाती அதை है. உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் எவ்வளவு பெரிய வல்லமை உண்டாகும், उससे मन में ले लेगा तो कितनी बड़ी सामर्थ, எவ்வளவு பெரிய நன்மை உண்டாகும், कितनी भलाई, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். कितना आशीर्वाद. ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார், प्रभु हमारे साथ நம்மை रहेंगे, உணர்த்துவார், हमें सुन நம்மை देंगे, நடத்துவார், हमें अगुवाई நம்மை करेंगे, ஆசீர்வதிப்பார், हमें आशीर्वाद நம்மை देंगे, பாதுகாப்பார். हमें அது संभालेंगे. ஏராளமான பலன்களை தரும். ऐसे कई भलाइयों को वो देगी. ஆனால் இதை ஒரு சொற்ப ஜனங்கள் தான் பெற்றுக் கொள்கிறார்கள். इससे केवल कम लोग ही पा लेते हैं. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रिय प्रभु के இங்கே लोगों, அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த பிரசங்கத்தை நன்றாக கவனிக்க வேண்டும். इधर बैठे हुए सभी लोग संदेश को ध्यान से இது सुनो. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அத்தியாயத்தை உண்டு பண்ண வேண்டும். ये वचन तुम्हारी जिंदगी में बदलावट लेकर आना है. நான் பேச வேண்டுமா, हम बात करना है, நான் அந்த காரியத்தை பேச வேண்டுமா, क्या हम उसके बारे में बात करना है, நான் அதை கண்டிப்பாக பேச வேண்டுமா, क्या जरूर मैं उससे बात இது करना है, அவசியம் தானா क्या ये जरूरी है. என்று ஒரு 4 கேள்வியை கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் பேசவே மாட்டீர்கள். ऐसे 4 सवाल अपने आप को पूछोगे तो आप बोलोगे नहीं. தேவையில்லாமல் நேரம் போகலன்னு கதை விடுறதுக்கு எங்க இருந்தாவது போன் வரும். और टाइम पास करने के लिए किधर से भी फोन आता है, நீங்கள் அதை பார்த்த உடனே இது தேவையில்லைன்னு நீங்கள் போனை கட் பண்ணி விட்டு போய் விடுவீர்கள். और आप लोग देखकर ही ये जरूरत नहीं करके कट करके जा सकते हो. அப்படி இல்லாவிட்டால் எப்பொழுது போன் வரும் என்று காத்து கொண்டிருப்பீர்கள். अगर ऐसा नहीं है तो फोन कभी आएगा उसका राह देखते रहेंगे. ஐயோ பிரதர் உங்களுக்காக தான், ஐயோ சிஸ்டர் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். अरे भाई साहब बहन जी आपका फोन का राह देख रहे हैं. நான் நீங்க போன் பண்ண நினைச்சேன், நீங்களே போன் பண்ணிட்டீங்க. हम फोन करने सोचे आप ही फोन कर दिए. ரெண்டு பேரும் கர்த்தருக்குள்ள காரியத்தை நன்மையான காரியத்தை பேசினா நல்லது. अगर दोनों जन फोन में प्रभु की भलाई बातें करेगा तो भला है. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தோன்னு கதை மூணாவது நபர் கதை தான் அங்க வரும். और 2 जन जब बात करते तो तीसरा व्यक्ति की कहानी आती है. இது ஜனங்களுடைய நடைமுறை ஆகிவிட்டது. ये लोगों का चाल चलन हो गया है. தேவையில்லாதெல்லாம் பேசி பேசி அதனால என்ன பிரயோஜனம்? तो ना जरूरत की बात करके क्या फायदा है, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. और कुछ फायदा नहीं है, அதனால் தீமைகள் தான் உண்டாகும். और उससे बुराई उत्पन्न होती है. ஆனவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். इसलिए सावधान रहना है. விதைக்கிறவர்கள் வார்த்தை விதைக்கிறார்கள், और बोने वाले वचन को बोते हैं. அதற்கு பலன் உண்டாகும் என்று நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். उसकी प्रतिफल होती है करके आप समझना நீங்கள் है. நல்ல காரியத்தை பேசினால், अगर आप अच्छे शब्द बोलेंगे तो, நன்மையான காரியத்தை பேசினால், भलाई के शब्द बोलेंगे तो, கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை பேசினால், प्रभु की प्रिय बातें बोलेंगे तो, அது 30 மடங்கும் 60 மடங்கும் 100 மடங்காக 100 மடங்காக பலன் கொடுக்கும். वो 30 गुना 60 गुना और 100 गुना प्रतिफल देगी. நீங்க பேசுற ஒரு வார்த்தை தான், और आप बात करने वाले एक ही बात है, அதுக்கு பலன் எத்தனை ஆகும்? लेकिन उसका प्रतिफल 100 மடங்கு ஆகும். 100 गुना. நீங்க தீமையான வார்த்தை ஒண்ணு பேசினால், आप बुराई शब्द एक बोलेंगे तो அதற்கு எத்தனை மடங்கு ஆகும்? उसका भी कितना फल होगा? 100 மடங்கு தீமை வரும். 100 गुना बुराई. சோ நம்ம எதை பேசுகிறோம், क्या हम बात करते எதை हैं, பேச வேண்டும், क्या बात करना है, எதை பேசக்கூடாது क्या बात नहीं करना है, என்பதில் மிகுந்த கவனம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். इस बातों में जरा सावधान से हम रहना है. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் पहला कोरिन्थियोस 15 अध्याय 37 வசனத்தை வாசிக்கலாம். वचन 37 को पढ़िए. நீ விதைக்கிற போது நீ விதைக்கிற போது வாசிங்க, விட்டுட்டேலாம். 37 வசனம். நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்ற தானியத்தை வெறும் விதையை விதைக்கிறாய். இங்க என்ன எழுதப்பட்டுள்ளது என்றால், यहाँ पर क्या लिखा हुआ है? நீ விதைக்கிற போது जब तू बोता है, இனி உண்டாகும் மேனியை விதையாமல். यह वो देर नहीं जो उत्पन्न होने वाली है. பார்த்தோம்ல, நாம கொஞ்சம் விதை விதைக்கிறோம், हम थोड़ा बीज बोते हैं, அல்ல ஒரு படி விதை விதைக்கிறோம், या तो एक मुट्ठी भर के बोझ बोते हैं, அதுக்கு மேனியை 2 முறை 3 முறை அறுத்து கொண்டு வீட்டுக்கு கொண்டு வருகிறோம். लेकिन उसका जो प्रतिफल है बहुत सारे हम प्रतिफल पाते हैं. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை கொண்டு விதையாமல், और जो बोता है वो ये ध्येय नहीं जो उत्पन्न होने वाली है, ஏதாவது ஒரு தானியத்தினுடைய வெறும் விதை மாத்திரம் தான் விதைக்கிறாய். परंतु निरा दाना है, चाहे गेहूं का चाहे किसी और अनाज का.
நன்றாக நினைத்து பாருங்கள். अच्छे से सोच कर देखो। விளையாட்டுக்கு தானே சொன்னேன்னு சிலவங்க சொல்றாங்க. और कुछ लोग कहते हैं कि हमने तो मजाक में ही कहा था। விளையாட்டுக்கு சொன்னதான் பெரிய தீமை உண்டாக்கி பிரச்சனையில வந்து நிக்கும். और कभी कभी हम हंसी मजाक के लिए कुछ कमेंट्स बोलते हैं, वही बहुत बड़ा बुराई நாம் लाते हैं। தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறபடினாலே हम प्रभु के बच्चे लोग हैं, इसलिए தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் நாம் செய்யக்கூடாது. हम प्रभु के नापसंद काम नहीं करना है। அப்படி நாம் முயற்சி செய்து வருகின்ற பொழுது ஒரு நாளில் நாம் பரிசுத்தவானாய் பரிசுத்தவாட்டியாய் மாறிவிடுவோம். ऐसे हम कोशिश करते एक दिन एक पवित्र लड़का पवित्र लड़की बन जाएंगे। எதை நாம் பேச வேண்டுமோ அதை மாத்திரம் பேசுவதற்கு அப்படி நாம் கற்றுக்கொள்ளுவோம். जो हम बात करना है वही हम बात करना, ये सीख ले। அப்ப இதனால் நாம் என்ன நம்முடைய நாவை என்ன செய்ய வேண்டும்? तो हम अपने जीभ को क्या करना है? அடக்க வேண்டும், கண்ட்ரோல்ல வைக்க வேண்டும். हमारे जीभ को ताबे में रखना है। நம்ம கண்ட்ரோல்ல நிக்குதா? அது क्या जीभ अपने ताबे में है? நிக்குதா கண்ட்ரோல்ல நிக்க மாட்டாங்க. जीभ ताबे में नहीं है। அப்ப ஆண்டவர் தான் நமக்கு ஒரு கிருபையை தரணும், அதை கண்ட்ரோல்ல வைக்கிறது. तो प्रभु ही हमारे जीभ को ताबे में रखने के लिए प्रभु एक कृपा देना है। யார்ட்ட நீங்க ஒரு வார்த்தை பேசினா போதும், आप किसी से एक शब्द बात करो, அவங்க ஒரு பெரிய ஒரு 3-4 பக்கத்தை வச்சிருப்பாங்க, பேசிக்கிட்டு இருப்பாங்க, எப்படா முடிப்பாங்கன்னு நமக்கு தோணும். सामने वाला 3-4 पेज रखा रहेगा, कभी खत्म होगा, हम ऐसा सोचेंगे। அப்படி இருக்க கூடாது. ऐसा नहीं रहना। நம்முடைய நாவை தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். हमारी जीभ को प्रभु को समर्पित करना है। யாக்கோபு 3ஆம் அதிகாரத்திலே அங்கே மிகவும் அருமையாக இதெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். याकूब 3 अध्याय में बहुत अच्छे से ये सारे बात लिखा हुआ है। என் சகோதரரே, ये मेरे भाइयों, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் நீங்கள் போதகராகாது இருப்பீர்களாக. और जो है कहीं फायदा न हो जाए और इसमें कारण तुम में से कई शिक्षक न बने। போதகர் ஆனாலும் கர்த்தருடைய சித்தத்தை செய்யாவிட்டால் நீங்க அநேக வந்து ஆக்கினை அடைய வேண்டிய நேரிடும் என்று வேதம் சொல்லுகிறது. और तुम में से बहुत उपदेशक न बने, क्योंकि जानते हो कि उपदेशक की दोषी ठहराएंगे। நாம் எல்லாவற்றிலுமே கவனமாக இருக்க வேண்டும். सब बात में सावधान रहना है। நாம் எல்லோரும் अनेक விஷயங்களில் தவறுகிறோம். हम कई लोग कई बातों में हम गलती करते ஒருவன் हैं। சொல் தவறாதவனாய் இருந்தால் यदि कोई बोल जो है उसे उल्लंघन न करे, சொன்ன சொல்ல நிறைவேற்றணும். बोला हुआ शब्द को पूरा करना है। நான் அதை செய்து விடுவேன் என்றால் செய்து விட வேண்டும். अगर किसी ने कहा कि मैं करूंगा, करना है। இத்தனை நாளிலே செய்து விடுவேன் என்றால் அதை செய்து விட வேண்டும். इतने दिन में मैं कर दूंगा कहा तो करना है। அவன் சொல் தவறாதவனானால் यदि जो बोला हुआ शब्द से उल्लंघन होता है, அவன் பூரண புருஷனும் वो संपूर्ण सिद्ध मनुष्य தன் சரீரம் முழுவதும் கடிவாளத்தினால் அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். और सारी देह पर भी लगाम लगा सकता है। பாருங்க, சொன்னதை நிறைவேற்றுகிற மனுஷன், बोला हुआ शब्द को पूरा करने वाला मनुष्य। நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். अच्छे से समझ लो, ஒரு காரியத்தில் சொன்னா நாம வந்து அதை நிறைவேற்றணும். एक कार्य बोला तो वो पूरा करना है, அதில் உண்மையா இருக்க வேண்டும். उसमें सच्चाई रहना है। நிறைவேற்றுகிறதா இருந்தால் தான் அதை சொல்ல வேண்டும். अगर पूरा कर सकते हो तो ही बोलना है। தந்திரமா பொய் சொல்லிட்டேன் என்று யாரும் நினைக்க கூடாது. हमने तंत्र के साथ झूठ बोल दिया, ऐसा नहीं बोलना है। நாட்களே ஒரு 8-10 நாள் நான் ஊருக்கு போயிட்டு வந்திருந்தேன். हम एक 8-10 दिन के लिए गाँव गए थे। இதில் अनेक காரியத்தை நான் பார்க்கிறேன். इसमें मैं कई बात को हम देखता அவர்கள் हूँ। தந்திரமா பொய் சொல்லி ஜெயித்து விட்டேன் என்று நினைக்கிறார்கள். कई सारे लोग सोचते हैं कि हमने झूठ बोल के बहुत बड़ा जीत पा लिया। வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? वचन क्या बोलती है? அதாவது பொய் நாவினால் பொருளை சம்பாதிக்கிறவன், और झूठे जीभ से गलत का वस्तु कमाने वाला। ஒருத்தங்கிட்ட பொய்ய சொல்லி பொருளை சம்பாதிச்சிட்டான்னு வச்சுக்கொள்ளும். मान लो किसी ने झूठ बोल के किसी से कुछ वस्तु पा लिया। அல்லது ஒருத்தங்கிட்ட பொய்ய சொல்லி சொல்லி ஒரு கடன் வாங்கிட்டான்னு வச்சுக்கொள்ளுவான். मान लो झूठ बोल के किसी से लोन ले लिया। இந்நாட்களிலே கடத்தை வாங்கும்போது கையை காலை பிடிச்சு அழுது புரண்டு எடுத்து வாங்கிடுறாங்க. और आजकल अगर किसी से पैसा मांगना है तो हाथ पैर रोक के कैसा भी पैसा तो ले लेते, திருப்பி கேட்டா கொடுக்க மாட்டாங்க. लेकिन जब वापस मांगते तो पैसा नहीं देते। ஒருவர் சொன்னதை கேள்விப்பட்டேன். मैंने एक बोला एक जन ने, என்கிட்ட பைசா இப்ப இல்ல, வேணா என்ன அடிங்க. और वो बोलता है कि पैसा नहीं है, चाहिए तो मुझे आके मारो। பைசா வாங்கும்போது ஒரு அர்ஜென்டா இருக்கு தாங்க, நீங்க வந்து கூத்து குந்தாவினு நின்னு அவங்க அழுது எடுத்து வாங்குனீங்களே. जब पैसा चाहिए था तुमने रोक कर हाथ जोड़कर पैसा मांगा। சரி, ஒரு மாசத்துல தரனாலும் ஒரு 2 மாசத்துல கொடுக்க வேண்டாமா? ठीक है, 1 महीने में नहीं दे पाए 2 महीने में तो दे सकते சரி, ஒரு हैं। 5 மாசத்துல கொடுக்க வேண்டாமா? ठीक है, 5 महीने में दे सकते हैं। நம்ம தேவனுடைய பிள்ளைகள் தானே. हम प्रभु के बच्चे लोग हैं। மற்றவர்களை வஞ்சிக்கலாமா? क्या दूसरों को हम वंचित कर सकते மற்றவர்களை हैं? ஏமாத்தலாமா? क्या हम दूसरों को फंसा सकते हैं? நான் ரொம்ப தந்திரமா நான் வந்து அப்படியே வந்து வாங்கிட்டேன்னு சொல்லலாமா? और हमने तंत्र से पैसा ले लिया ऐसा बोल सकते हैं? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? प्रभु क्या कहते நீ हैं? தந்திரமா அந்த வேலை செய்தால், तू अगर तंत्र से कार्य நீ किया, பொய் நாவினால் பொருளை சம்பாதித்தால், यदि तू झूठे जीभ से वस्तु को पा लिया तो சாவுகிறவன் விரும்புகிற
அவன் சாவை விரும்புகிறவன் விடுகிற சுவாசத்தை போல இருப்பான். और जो मरने वाला छोड़ने वाले श्वास के समान रहेगा. ஒருத்தன் சாவதுக்கு விரும்புதான்னு வச்சுக்கொள்ளுங்க. मान लो कोई मरना चाहता है, அவனுடைய சுவாசம் கொஞ்ச நேரம் தான் இருக்கும். उसका श्वास थोड़ा टाइम के लिए எனவே रहेगा. சாவறத விரும்பிட்டான். क्योंकि ये तो मरना चाह लिया. உள்ள தண்ணி அடிச்சு உள்ள அந்த மருந்து அடிச்சு செத்துருவான், या तो दवाई खाकर मरता है, அல்ல தூக்கு போட்டு செத்துருவான், या तो रस्सी से फांसी அல்ல लगा, ஏதாவது ஒரு கத்தியை கொண்டு அறுத்து எடுத்து ரத்தத்தை சிந்தி செத்துருவான். या तो चाकू लेकर काट कर मर जाता है. இவன் விடுகிற சுவாசத்தை போல இருக்குமா? ये लोग जो छोड़ने वाली श्वास के समान होगी, அந்த கொஞ்ச நேரம் தான் இருக்குமா? थोड़ा समय के लिए रहेगी. யார் என்றால் பொய் நாவினால் பொருளை சம்பாதிக்கிறவன். जो भी झूठे जीभ से पैसा कमाने वाले, நாம் தேவனுடைய பிள்ளைகள், हम प्रभु के बच्चे लोग, நம்முடைய ஆண்டவர் இதை எழுதி வைத்திருக்கிறார். हमारा प्रभु ने लिख कर रखा है. இன்னொரு வசனம் பொய் சொல்லலே கர்த்தர் அழிப்பீர் என்று எழுதி வைக்கப்பட்டுள்ளது. और एक वचन में ये लिखा है, झूठ बोलने वाले को प्रभु नाश करेंगे. ஏன் பொய்யை குறித்து இவ்வாறு சொல்லப்பட்டுள்ளது? झूठ के बारे में क्यों ऐसा लिखा பொய் है? யார் மூலமாக வருகிறது? झूठ किसके आता है? அது பிசாசினால் சாத்தானால் வருகிறது. वो शैतान से आती है. பொய்யனும் பொய்க்கு பிதாவாகிய பிசாசினால் வருகிறது. वो झूठ और झूठ के पिता शैतान से आती है. இதிலே தேவனுடைய பிள்ளைகள் மிகுந்த கவனமுள்ளவர்களா இருக்க வேண்டும். और इसमें प्रभु के लोग, आप लोग सावधान रहना है. நாம் ஏன் மற்றவர்களை பொய் சொல்ல வேண்டும்? हम क्यों दूसरों को झूठ बोलना है? ஏன் மற்றவர்களை வஞ்சிக்க வேண்டும்? हम क्यों दूसरों को वंचित करना நாம் है? எதை செய்கிறோமோ அது நமக்கும் வரும். जो हम करेंगे वो हमें भी वापस எதை आएगी. விதைக்கிறோமோ அதை தான் நாம் அறுப்போம். जो हम बोएंगे वही हम काटेंगे. ஆண்டவர் நமக்கு நல்ல ஈவுகளை வைத்திருக்கிறார். प्रभु ने हमारे लिए अच्छा आशीर्वाद रखा அருமையான है. வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார். अच्छा वादाओं को दिया है. ஏராளமாக ஆசீர்வதிப்போம் என்று சொல்லுகிறார். प्रभु ने कहा कि मैं तुझे बहुत आशीष करूंगा. அவரை நம்ப வேண்டும், और उनको विश्वास அவரை करना है. விசுவாசிக்க வேண்டும், उनको विश्वास करना है. அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டும். उनके वचन के अनुसार चलना है. பாருங்க, ஒரு மாட்டை அடக்க வேண்டும் என்றால் अगर एक जो बैल को ताबे में लाना है तो ஒரு மாட்டை நம்ம அடக்கி பிடிச்சு போனதுக்கு என்ன செய்வோம்? हम जो एक बैल को पकड़कर क्या करते हैं? மூக்கணங்கயிறு போடுறோம். மூக்குல குத்தி ஒரு கயிறு, எல்லாரும் கிராமத்துல இருந்தவங்களுக்கு தெரியும். और जो गांव में रहते पता है, जो गाय के नोज में से वो रस्सी को ऐसा टाइट அந்த बांधते हैं. மூக்கணங்கயிறு நம்ம வெட்டி இழுத்து பிடிக்கும்போது வலிக்கும், அப்படி நிக்கும். और जो भी ऐसा टाइट बांधेगा तो उसको दुखता है तो ही वो खड़ा रहेगा. அப்படி இல்லாட்டி யாரும் அந்த மாட்டை பிடிக்க முடியாது. अगर ऐसा नहीं है तो गाय बैल को ताबे में नहीं कर सकते. குதிரையை அடக்கணும்னு என்ன செய்யணும்? जो घोड़े को ताबे में करना है तो क्या அது करना है? வாயில ஒரு கடிவாளத்தை போட்டிருக்கும். और उसके जो मुंह में एक वस्तु लगाया रहता அது है. அப்படி வெட்டி வெட்டி இழுத்தா வலிக்க வலியில அப்படியே நிக்கும். और उसको ऐसा खींचते समय उसको दर्द होता है, फिर वो कंट्रोल में आता है. கடல்ல போற பெரிய கப்பலா இருக்கும். और जो जहाज जो समुद्र में जाती है, அதை திருப்பணும் என்ன செய்யணும்? जहाज को अगर टर्न करना है तो क्या करना है? அதற்கு சிறிய சுக்கானால அதை திருப்ப வேண்டும். और उसके लिए एक एंकर होता है, एक स्टीयरिंग होता है, उससे घुमाना है. இவைகள் எல்லாம் வேதத்திலே எழுதப்பட்டுள்ளது. ये सब वचन में लिखा है. கடல்ல போற பெரிய கப்பலா இருக்கட்டும், चाहे जहाज हो बड़ी, அதை நடத்துகிறவன் அதுக்குள்ள வந்து கேப்டன், और उसका जो कैप्टन जो चलाता है, அதை எந்த பட்டணத்துக்கு கொண்டு போக வேண்டுமோ, जो नगर में जहाज को लेकर जाना அந்த है, கப்பல் பலத்த காற்று அடித்தாலும் சரி, चाहे जहाज में बहुत तूफान आए, பாருங்க கப்பல் இந்த பக்கமா போக வேண்டும், जहाज इस तरफ जाना है, ஆனா காற்று இப்படி சூறாவளி காற்று அடிக்கிறது வைத்துக் கொள்ளுவோம், लेकिन हवा उसके डायरेक्शन में आ रही है, கப்பல் அப்படியே தள்ளி கொண்டு போய்விடும். जहाज उल्टा दिशा में जाती है. அது போற போக்குல போட்டுன்னு விட்டுட்டா ஒரேடியா போய் எங்கேயாவது ஒரு பாறையில முட்டி மோதி உடைஞ்சு ஒண்ணுலாம். यदि जहाज को ऐसे ही छोड़ देंगे तो वो किधर जाके चट्टान पर टकराएगा और जहाज टूट जाएगा. உடனே அந்த சுக்கான பிடிச்சு அப்படியே திருப்புகிறான். और तुरंत वो स्टीयरिंग को लेकर घुमाता है, அப்பமே இந்த வேலை ஆரம்பமாகி விடுகிறது. और तभी से वो काम शुरू हो जाती அப்படியே है. திருப்பி திருப்பி எங்க கொண்டு போறோம் நான் தான் யோசிக்கின்றது கரெக்டா கொண்டு போய் சேர்க்கிறான். जिधर लेकर जाना है उसे घुमाकर उस दिशा की तरफ वापस वो लेकर जाता है. ஆனா கப்பல்களையும் பாருங்க, और जहाजों को देखो, அவைகள் மகா பெரியவைகளா இருந்தாலும், चाहे वो महान बड़ी होगी तो கடும் भी, காற்றுகளால் அடிக்கப்பட்டாலும், और एकदम कठिन हवा से टकराए तो भी, நாம பலவிதமான பிரச்சனையில அழுந்தும் போதும் हम भी कहीं बड़े परेशानियों में रोए तो भी, வாயில வந்தபடி எல்லாம் பேசிவிடக் கூடாது. जो मुंह में आता है बोलना नहीं. அது ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். इसमें बहुत सावधान रहना அவளை है. நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ और जो चलाने वाला इधर जाना है इसे जानकर, அந்த இடத்துக்கு நேராக மிகவும் சிறிய சுக்கானாலே திருப்புகிறான் என்று எழுதப்பட்டுள்ளது. और उसे चलाने वाला ठीक से जिधर लेकर जाना है उसके हिसाब से घुमा कर लेके आता है. அப்படியே நாவானதும் என்று எழுதியிருக்கிறார். वैसे ही जीव ऐसा लिखा हुआ है. நம்முடைய வாழ்க்கை எதை குறித்து போக வேண்டும்? हमारी जिंदगी क्या देखकर जाना है? நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தத்தை குறித்து போக வேண்டும். हमारी जिंदगी पवित्र की ओर लक्ष्य की ओर தேவன் जाना है. விரும்புகிறவன் ஜீவிக்க வேண்டும். जैसा प्रभु चाहते हैं वैसा जिंदगी நன்றாக बिताना है. உழைத்து நன்றாக சம்பாதித்து ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். अच्छा रहना है, अच्छा काम करना है, अच्छा कमाना है. அதற்கு ஆண்டவர் என்ன எழுதி வைத்திருக்கிறார்? उसके लिए प्रभु ने क्या लिखा அதை है? நாவில எடுத்து வைத்து அந்த நாவை கொண்டு பேச வேண்டும். और उसे हमारे जीभ
में रखकर அதை उससे बोलना। விசுவாசித்து பேச வேண்டும். उसे विश्वास करके அந்த बोलना। நாவை அந்தபடி திருப்ப வேண்டும். उस जीभ को उस दिशा में घुमाना है। அப்படி திருப்புகின்ற பொழுதுதான் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். वैसा दिशा में घुमाते समय हम आशीर्वाद पा सकते நம்ம हैं। நாவு தான் சும்மா சிம்பிளா நினைக்கிறோம். हम ऐसे ही सोचते हैं हमारा जीभ है। ஒரு பெரிய சண்டை உண்டாததுக்கு ஏதாவது ஒரு வார்த்தையை போட்டு விட்டா போதும். एक ரைட் தானே? बड़ा झगड़ा होने के लिए केवल एक शब्द काफी है। நாவும் நெருப்பு தான் என்று எழுதப்பட்டுள்ளது. ऐसा लिखा है कि जीभ जो है आग है। காற்று வீசுகிற நேரத்தில் ஒரு இடத்துல தீயை வைத்து விடுங்கள். जिधर हवा आती है उधर छोटा सा आग लगा दो। ஒரு சின்ன தீக்குச்சி தான் கொளுத்தி வைக்கிறோம். एक छोटा माचिस का टुकड़ा से जला दो। அது அந்த பெரிய காட்டையே அழித்து விடுகிறது. वो बड़ा जो जंगल को ही जला देगी। இதே மாதிரி தான் நம்முடைய நாவும் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். और ऐसे ही हमारी जीभ है, प्रभु ऐसा बोलता है। நாவும் பெரிய காட்டை கொளுத்தி ஒண்ணில்லாம ஆக்கி விடும். ये जीभ भी बड़े जंगल को जला அப்ப देती है। எவ்வளவு கவனமாக பேசணும். तो कितना सावधान से बात करना है। கிண்டல் கேலிகளை பேசுகிறார்கள். मजाक हंसी मजाक करते நினைத்தோட வாயில வந்ததை பேசி விடுகிறார்கள். और जब चाहे सोचते तो बात करते। என்ன நீங்க எதை பேசணும் விதையை போடுகிறீர்கள். जो भी आप बात करते हो बीज बोते हो। அதற்கான பலன் உண்டாகத்தான் செய்யும். उसका प्रतिफल जरूर होगा। ஆனா தீமையான காரியங்களை பேசவோ சிந்திக்கவோ செயல்படவோ கூடாது. लेकिन बुरी बात सोचना नहीं, बुरी बात करना नहीं। அப்படியே மனிதனுடைய வெற்றி அவனுடைய நாவில் தான் இருக்கிறது. मनुष्य का जीत उसके जीभ में है। நம்முடைய வாழ்க்கை நம்முடைய நாவிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். हमारी जिंदगी पूरी बातों इस जीभ में छुपी है। யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது यहोशू को प्रभु कहते समय கர்த்தருடைய வார்த்தை உன் நாவை விட்டு பிரியவே கூடாது. प्रभु की वचन तेरे जीभ से हट ना जाए। இரவும் பகலும் அதை தியானித்து அதையே பேசு. दिन रात उसे मनन कर वही बोल। நீ இடது பக்கம் வலது பக்கம் சாயாதபடி அந்த வசனத்திலே நில். और ना दाहिना ना बाएं और घूम उधर ही खड़े நீ रहे। பலம் கொண்டு திடமனதாயிரு. बल होकर दृढ़ मन को रहे। ஒருவன் உனக்கு எதிர்த்து நிற்பது இல்லை. कोई तेरे विरोध नहीं खड़ा நான் रहेगा। மோசேயோடு கூட இருந்தபோல உன்னோடு கூட இருப்பேன். जैसे मैं मूसा के साथ था वैसा तेरे साथ நீ रहूंगा। இந்த வார்த்தைகளை கர்த்தருடைய வார்த்தைகளை மட்டும் கை கொண்டு கவனமாக நட. केवल परमेश्वर की वचन जो है उससे देखकर चलना। எல்லாவற்றிலும் வெற்றியை தருவோம் என்று சொன்னார். सब बातों में जीत दूंगा कहा। என்ன ஆண்டவர் சொன்னாரோ அப்படியே அவர் செய்தார். जो प्रभु ने कहा वैसा किया। பெரிய பெரிய எரிகோ மதிலை வந்து இடிந்து விழும்படி ஆண்டவர் செய்தார். यरीहो की दीवारें सब गिरने के लिए प्रभु ने யோர்தான் किया। நதியில கொண்டு காலை வைத்தோடனே அந்த நதி ஓடினது அப்படியே நின்று பின்னாக திரும்பி போகும்படி ஆண்டவர் செய்தார். यरदन नदी में जैसे पैर रखे जो रिवर रिवर्स डायरेक्शन में चले गई। அப்ப ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ प्रभु क्या कहते हैं? என்ன சொல்லுகிறார்? क्या कहते हैं? அவைகளும் எல்லாவற்றையும் வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். सब बात इस शास्त्र पर लिखी हुई है। கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகின்ற பொழுது அதை கேட்டு உணர்ந்து அதன்படி நடக்க வேண்டும். जब प्रभु कहते हैं तो हम सुन कर वैसा चलना है। லூக்கா 1:38 வசனத்தை வாசிக்கலாம். लूका पहला अध्याय 38 वचन को पढ़ सकते हैं। அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக்கடவது என்றாள். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा இதோ हो। நான் ஆண்டவருக்கு அடிமை, और मैं परमेश्वर की दासी हूँ। உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று சொன்னால் என்று எழுதப்பட்டுள்ளது. तेरे वचन के अनुसार मुझे हो जाए ऐसा उन्होंने कहा। என்ன பேசணுமோ அதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். जो हम बोलना है उसे हम अच्छे से बोलना है। தேவதூதன் வந்து அவளுக்கு சொல்லுகின்ற பொழுது और स्वर्गदूत आकर कहते समय பரிசுத்தாவியான அவ கன்னிகை, क्योंकि वो एक कुंवारी है। பரிசுத்தாவி உன்மேல் வருவார், पवित्र आत्मा तेरे में आएगा உன்னதமானுடைய பலன் உன்மேல் நிழலிடும். और सर्वशक्तिमान की जो அதனால் छाया तेरे உன்னிடத்தில் पे, பிறக்கிறது பரிசுத்தம் உள்ள தேவனுடைய குமாரன் எனப்படும். तेरे में पैदा होने वाले पवित्र पुत्र कहा जाएगा। கன்னிகை இடத்திலே தேவதூதன் சொல்லுகிறார், और जो कुंवारी के पास स्वर्गदूत ऐसा कहता है, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. जो प्रभु से नहीं होगा ऐसा है ही नहीं। அப்பொழுதுதான் சொல்லுகிறார் அந்த அதற்கு மரியாள், तब मरियम जवाब இதோ देती है, நான் ஆண்டவருக்கு அடிமை, देख मैं प्रभु की दासी हूं, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். तेरे वचन के अनुसार हो जाए। அந்த அப்படி சொல்லிவிட்டார். எப்படி ஆண்டவர் சொல்லுகிறீரோ जैसा प्रभु कहते हैं அதன்படி எனக்கு ஆக கடவுது. वैसा मेरे से हो जाए। அப்படியே கிறிஸ்து அவருடைய வயிற்றிலே பிறந்தார் என்று वैसे ही பார்க்கிறோம். मसीह उनके पेट से जन्म அப்ப हुई। நமக்கு ஆசீர்வாதம் வருகின்ற பொழுது हमको आशीर्वाद आते समय ஆசீர்வாதம் எப்படி வரும்? आशीर्वाद कैसा आएगा? பிரசங்க பிறத்திலிருந்து உங்களுக்கு வரும். और इस संदेश की इस जगह से आएगी। கர்த்தர் சொல்லுவார். प्रभु कहेंगे। கர்த்தர் எப்படி சொல்லுவார்? प्रभु कैसा कहेंगे? கர்த்தர் எழுதி வைத்திருக்க வசனத்தை எடுத்து நாங்கள் உங்களுக்கு பிரசங்க இதை கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் என்று சொல்லுகிறோம். और हम जो प्रभु के वचन लेकर प्रभु आपसे कहता है, நீங்கள் हम என்ன ऐसा செய்ய வேண்டும்? ஆம் ஆண்டவரே அப்படியே எங்களுக்கு ஆகட்டும், நன்மை உண்டாகட்டும் என்று நீங்கள் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள और வேண்டும். आप क्या करना है? हाँ प्रभु भलाई हो जाए और उसको
उसको ग्रहण करना है। அப்ப அந்த கர்த்தருடைய வார்த்தையில் இருக்க அத்தனை ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு அப்படியே வரும். तो प्रभु का लिखा हुआ सारा आशीर्वाद वैसे ही आपको आ நீங்கள் जाएगा। ஆண்டவர் மீது விசுவாசத்தை வைக்காமல், आप प्रभु के ऊपर विश्वास न रखें, கர்த்தருடைய வார்த்தையின் மேல் விசுவாசத்தை வைக்காமல், प्रभु के वचन के ऊपर विश्वास न அந்த रखें, சர்வ வல்லமையோட தேவனுடைய மேல் விசுவாசம் வைக்காமல், उस सर्व शक्तिमान प्रभु के ऊपर विश्वास नहीं இந்த रखा, உலகத்தை பார்த்து, इस दुनिया को இந்த देखकर, உலக மக்களை பார்த்து, इस दुनिया के लोगों இங்க को நடக்கிற देखकर, சம்பவங்களை பார்த்து होने वाले समूह को देखकर அவர் பாட்டுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார். वो संदेश करता है। அப்படிலாம் நடக்குமா? क्या ऐसा होगा? இவன் சொல்றவனும் கெட்டு போவான், जो बोलने वाला भी बिगड़ जाएगा, காது கொடுத்து ஆமான்னு சொல்றவனும் கெட்டு போவான். जो कान लगाकर हाँ बोलने वाला भी बिगड़ जाएगा। கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுவது? அது கண்டிப்பாக ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். प्रभु का वचन जरूर आशीर्वाद लेकर आएगी। அதற்கு விரோதமா நாம் செயல்படவே கூடாது. उसके विरोध में हम कार्य करना ही नहीं। நமக்கு புரியவில்லையா புரியும் சொல்லி நாம ஆண்டவரத்துல ஜெபம் பண்ணி கொண்டுதான் இருக்க வேண்டும். हमको समझे या ना समझे प्रभु से प्रार्थना करना है। அதை விட்டுட்டு நம்ம வேற எதையும் சொல்லக்கூடாது. उसे छोड़कर कुछ और नहीं करना है। நம்ம யோவான் நம்ம வந்து யோசுவா 2ஆம் அதிகாரம் और यहोशू दूसरा अध्याय 21 வசனத்தை வாசிக்கலாம். वचन 21 को पढ़ सकते हैं। அதற்கு அவள் உங்கள் வார்த்தையின்படியே ஆகக்கடவுது என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டாள். அதற்கு அவள் உங்களுடைய வார்த்தையின்படி ஆக கடவுள் என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டாள் என்று இங்கே நான் வாசிக்கிறோம். और यहाँ पर ऐसा लिखा हुआ है तुम्हारे वचन के अनुसार हो जाए, और तब उसने उसको विदा किया। இது எந்த சம்பவத்தை குறிக்கிறது? ये कौन सी संभावना को बतलाती है? வந்து நூனின் குமாரன் யோசுவா வந்து சித்திமிலிருந்து வேவுகாரர் 2 பேரை அனுப்புகிறார். और नून की जो बेटा यहोशू सिट्टीम में से 2 लोगों को भेजता है। நீங்கள் போய் அங்கே பார்த்து விட்டு வாருங்கள், எரிகோவை நாம் எப்படி நாம் அதை இது பண்ணலாம், நீங்கள் அங்கே போய் வேவு பார்த்து விட்டு வாங்க 2 பேரை அனுப்புகிறார்கள். और तब वो भेजते हैं कि जाकर वो नगर कैसा है जरा जाकर देख के आओ, उसका जरा खोज करके आओ करके वो भेजता है। நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்று அனுப்பினார். और ये बोलकर भेजा कि देश और यरीहो को देखकर आना। அவர்கள் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள்ளே பிரவேசித்து அங்கே தங்கினார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. उधर ये लिखा हुआ है तब वो यरीहो में राजा के राहाब के पास कहला भेजा। அந்த வீட்டிலே வந்த உடனே उस घर में आने के बाद அந்த தேசத்தில் உள்ளவர்களாம் வந்து விட்டார்கள். उस देश के सारे लोग आ गए। வேவு பார்க்க 2 பேர் உன்னுடைய வீட்டிற்கு வந்தார்களாமே. क्या जांच करने के लिए 2 जन तुम्हारे घर पे आए क्या? அப்பொழுது அந்த அம்மா என்ன செய்ய மேல கொண்டு இவர்கள் 2 பேரும் ஒளித்து வைத்து அங்க இருந்த சோள தட்டமைன்னு வச்சாங்களே ஏதோ ஒண்ணு தூக்கி மேல போட்டு மூடி போட்டு விட்டார்கள். और वो माताजी ने क्या किया, ऊपर अपने ऊपर के जो जगह पे जाकर इस दोनों को छुपा दिया। சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்தால் என்று இங்கே வேதத்திலே எழுதப்பட்டுள்ளது. लकड़ों के बीच में उनको छुपा दिया करके लिखा हुआ है। அவள் என்ன சொல்ற, அவள் வேசியுடைய வீடா இருந்தபடினால் वो एक वेश्या के घर था, इसलिए யாரும் வருவார்கள் போவார்கள். क्योंकि कोई भी आते जाते 2 மனுஷர்கள் வந்தார்கள், 2 लोग आए थे, ஆனால் அவர்கள் போய் விட்டார்கள். लेकिन वो चले गए, இந்த வழியா தான் போனார்கள், इस मार्ग में गए। நீங்கள் போய் தேடுங்கள் என்று சொல்லிவிட்டார். उसने कहा इधर से ही गए, जाके ढूंढ लो। நம்ம வேசி என்று நினைக்கிறோம், ஏதோ ஒரு சூழ்நிலையிலே அந்த தொழிலை அவர்கள் செய்திருக்கலாம். और वेश्या करके हम कहते हैं एक परिस्थिति में वो धंधा किया रहेगा। மற்ற எல்லாரை காட்டிலும் ஆண்டவரை பத்தி மிகவும் அறிந்த ஒரு அம்மாவாய் அவர் இருந்திருக்கிறார்கள். बाकी लोग से बढ़कर प्रभु के बारे में जाना हुआ एक तेज औरत थी। அந்த ஆட்கள் எல்லாம் போன உடனே वो दोनों जाने के बाद உடனே ஏறி போய் அவர் 2 பேரிடத்துல அந்த அம்மா और वो பேசுகிறார்கள். जो दूसरे लोग आए थे वो लोग जाने के बाद ये माताजी जाकर 2 அந்த जन से மனுஷன் बात कर எல்லாம் दी, படுத்துக் கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்திற்கு ஏறி போய் और घर के अपने ऊपरी कक्ष में जाकर बात करते समय நன்றாக கவனித்து பாருங்கள். நம்ம வேசி என்று நினைக்கிறோம், हम वेश्या सोचते हैं। ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது உங்களுக்கு முன்பாக வேசிகள் பரலோகத்தில் பிரவேசிக்கிறார்கள் பாருங்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. और शास्त्र में ये लिखा है देखो तुम लोग के पहले वेश्या लोग स्वर्ग जाएंगे। நீங்கள் வேதத்தை சரியானபடி கேளாமல் விருப்பம் நடக்கிறீர்கள், நீங்கள் ஒருவேளை நீங்க பரலோகத்துக்கு போக முடியாமல் ஆகிவிடலாம். हो सके आप लोग वचन को नहीं सुनते और स्वर्ग नहीं जा पाएंगे। விபச்சாரக்காரர்கள் வேசிக்காரர்கள் அவர்கள் வந்து உங்களுக்கு முன்பாக கர்த்தரை ஏற்றுக்கொண்டு பாவத்தில் மன்னிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போகிறார்கள். लेकिन व्यभिचारी और वेश्यों प्रभु से पापों को क्षमा पाकर वे लोग प्रभु के राज्य में जाते இந்த हैं। அம்மா அந்த 2 பேர்ட்டையும் சொல்லுகிறார்கள், ये माताजी उस दोनों जन को कहती है வந்து கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் यदि परमेश्वर इस देश को आपके ताबे में कर दिया உங்களை तो, பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் और आपके बारे में हमको गहराई से संबंध है इसलिए, உங்களை குறித்து தேசத்தின் குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் और तुम्हारे बातों को सुनकर देश के लोग थक गए, நான் அறிந்திருக்கிறேன். ये मैं जानती हूँ। வேசி தொழில் செய்யறவங்க வேசி தொழில் மாத்திரம் செய்யணும், வேற இதெல்லாம் இப்படி உங்களுக்கு தெரிஞ்சது. और इनको वेश्याई जो धंधा है उसके अलावा ये सब बात कैसा मालूम ஏதோ पड़ा? ஒரு சூழ்நிலை அந்த அம்மா அதில் அகப்பட்டிருக்கலாம். कौन सा तो एक परिस्थिति में वो माताजी को ஆனால் करना पड़ा। ஆண்டவரை பற்றி சரியாக அறிந்து வைத்திருக்கிறார்கள். एक
लेकिन प्रभु के बारे में ठीक से जान நீங்கள் ली औरत। எகிப்திலிருந்து புறப்பட்ட போது जब आप मिस्र से निकले பாருங்க கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தை தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் और प्रभु तुम्हारे समुद्र सामने लाल समुद्र को सूखा कर दिया था நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் நீங்கள் சங்காரம் பண்ணின எமுரை 2 ராஜாக்களை குறித்தும் और यर्दन के उस पर हेब्रू के 2 राजाओं को तुमने घात किया அதெல்லாம் நாங்கள் उससे கேள்விப்பட்டிருக்கிறோம் सब मैंने सुना கேள்விப்பட்ட போது जब हमने सुना ஆண்டவர் உங்களோடு இருந்து பலத்த கிரியைகளை செய்கிறார் என்று நாங்கள் கேள்விப்பட்ட போது जब प्रभु तुम्हारे से बहुत बड़ा काम कर रहा है इसे हम सुनने நீங்கள் ஆண்டவருடைய ஜனங்கள் तुम प्रभु के लोग हो ஆண்டவர் உங்களோட இருக்கிறார் प्रभु तुम्हारे संग है நீங்கள் வரும்போது ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக கடன் செல்லுகிறார் जब आप आते हो तो प्रभु आपके आगे जाते हैं சிவந்த சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினார் लाल समुद्र को सूखा कर दिया யோர்தானை வற்றி போக பண்ணினார் यर्दन को सूखा कर दिया இதில் நாங்கள் கேள்விப்படுகின்ற பொழுது इससे जब हमने सुना எங்கள் இருதயம் கரைந்து போய்விட்டது हमारा दिल पिघल गया உங்களால எல்லோருடைய தைரியமும் அற்று போய்விட்டது और तुमसे हमारे जो धैर्य भी निकल गया உங்கள் தேவனாய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் तुम्हारा परमेश्वरी आकाश के नीचे पृथ्वी के ऊपर सर्वशक्तिमान प्रभु है எவ்வளவு விவரமா அந்த அம்மா அறிந்து வைத்திருக்கிறார்கள் इतना स्पष्ट से वो माता जी प्रभु இப்போது के- நான் உங்களுக்கு தயவு செய்தபடி अब मैंने तुम पर दया की है உங்களை தேடி வந்த கையில நான் ஒப்பு கொடுக்கல तुम लोग को मैं उस लोगों के हाथों में नहीं दिया உங்களை பாதுகாத்து வைத்திருக்கிறேன் आप लोग को मैंने संभाला நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பேரில் எனக்கு நீங்க சத்தியம் பண்ணி கொடுங்க तो इसलिए तुम भी हो कि शपथ खाओ कि तुम भी मेरे पिता के घराने पर दया करोगे என் தகப்பனையும் என் தாயையும் சகோதரர்களையும் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பாதுகாக்க मेरा வேண்டும் पिता माता मेरा भाइयों और मुझे तुम लोग संभालोगे करके शपथ लो நன்றாக யோசித்து பாருங்கள் अच्छे से सोच कर देखो நம்ம ரெண்டு பேர் நன்றாக புரிந்து கொண்டார்கள் उस माता जी अच्छे से समझ ली தேவனுடைய ஜனங்கள் ये प्रभु के लोग हैं தேவனுடைய தாசர்கள் ये प्रभु के दासी हैं और நிச்சயமாக दास हैं। ஆண்டவர் இந்த பட்டணத்தை ஒரு கையில் ஒப்பு கொடுக்க போகிறார் जरूर प्रभु इनके हाथ में इस नगर को देने वाले हैं। ஒன்றுமில்லாமல் அழித்து விடுவார்கள் ये लोग सत्यानाश कर देंगे நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் हम संभाला जाना है பாருங்க அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டார் देखो उस मौका को लाभ में बना दिया எதை பேசணுமோ அதை மாத்திரம் பேசினார் जो बोलना है वही बोले அவங்க போயிட்டாங்க நீங்களும் போங்கன்னு சொல்லி அனுப்பிவிடவில்லை ऐसा नहीं कि वो लोग चला गया आप भी चले जाओ அப்பவே பேசி என்ன தேவையோ அதை மாத்திரம் கேட்டுக்கொள்ளுகிறார் जो जरूरत है तभी बात करके निपटा ली போன பிறகு ஒரு கயிறை கொடுத்து அந்த சன்னல்ல இருந்து கெட்டி கீழே இறக்கி விடுகிறார்கள் एक बड़ा रस्सी को देकर उस रस्सी से नगर के उस पर उनको नीचे அப்போ उतारा இப்படி நடக்கின்ற பொழுது அடையாளம் என்னன்னு சொல்லுவோம் இந்த சிவப்பு கயிறு சன்னல்ல கட்டி வை तब उन्होंने बोला कि जब हम संगार करेंगे तो चिन्ह क्या है ஆண்டவர் இந்த பட்டணத்தை எங்களிடத்திலே கொடுப்பார் प्रभु हमको इस नगर को देंगे நாங்கள் இதை ஃபுல்லாக அழித்து விடுவோம் इस नगर को हम कंप्लीटली नाश कर உன்னுடைய देंगे வீட்டிலே ஜன்னலிலே இந்த சிவப்பு கயிறை கட்டி வை तू काम करना तेरे घर के ऊपर इस लाल रस्सी को बांधे रखना அது மாத்திரமல்ல केवल वो नहीं அந்த நாள்ல உன்னுடைய சொந்தக்காரர்கள் உன்னுடைய தாய் தகப்பன் எல்லாரும் உன் வீட்டுக்குள்ள கூட்டிக் கொள்ள வேண்டும் उस दिन जो भी तेरा माता पिता भाई तेरा रिश्तेदार सबको इस घर के अंदर लेकर आना நமக்கு இதெல்லாம் நன்றாக தெரியும் हम सबको ये पता है எரியோ அங்க தயாரிக்கப்படுகின்ற பொழுது जब जिस दिन यरीहो को नाश किया गया யோசுவா கட்டளையிட்டார் यहोशू ने आज्ञा दिया அந்த ராகாபின் குடும்பத்தாரை மாத்திரம் நீங்கள் பிரித்து கொண்டு வாருங்கள் हाँ उस घर राहाब के घर को लेकर आओ அவர்கள் இஸ்ரேல் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார்கள் वे लोग इजरायलों के बीच में निवास करते हैं எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் कितना सावधान रहना है எதை நாம் பேச வேண்டும் किसे हम बोलना है எந்த சந்தர்ப்பத்தில் எதை பேச வேண்டும் कब क्या बोलना है திடீர்னு வீட்டுக்கு ஒரு ஆள் வருகிறான்னு வைத்துக் கொள்வோமே मान लो तुम्हारे घर पे कोई आता है என்ன வந்திருக்கீங்கன்னு கேட்டா क्या आए हो करके पूछेंगे तो உடனே என்ன சொல்லுவாங்க क्या बोलेंगे சும்மா தான் வந்திருக்கோம் ऐसे ही आए बोलते हैं சும்மா வராங்களோ அப்படியே திருப்பி அனுப்பி விட்டுறணும் जो भी ऐसे आते हैं उनको वैसे ही भगा दो ஏன்னா அவங்க கூட ஒரு காரியம் இல்ல சும்மா வந்தாங்கன்னா வெட்டி கதையை பேசுவாங்க और जो ऐसे आते हैं वो ऐसे ही कुछ बात करके जाएंगे இல்ல ஏதாவது ஒரு காரியத்துல இருந்தா ஒரு காரியம் இருக்கு வந்திருக்கா அந்த காரியத்தை குறித்து பேசுவார்கள் और कुछ कार्य के लिए आए या फिर कुछ बातचीत करने जो भी है சில ஆட்களுக்கு வீட்டுல இருக்க முடியாது कुछ लोग को घर में रह नहीं सकते யார்கிட்ட போய் சும்மா வெட்டி கதையை பேசிட்டு ஒரு மணி நேரம் பேசிட்டு வர வேண்டும் किसी के घर पे जाकर 1 घंटा ऐसे ही बात करके आना है இன்னும் கொஞ்ச நாள் ஆயிட்டுனா கொஞ்சம் 2 மணி நேரம் சேர்ந்து அப்படியே வாக்கிங் போறோம்னு சொல்லி இன்னும் ஒரு மணி நேரம் ஏதாவது கண்ட கதையை பேசிக்கிட்டே வருவார்கள் और कुछ लोग हैं हम वॉकिंग जा रहे बोलकर 2-3 जन मिलके वॉकिंग जाके जो ना जरूरत बात करते हैं வீட்டில இருந்து கீழே பார்த்தால் वो मैं घर से नीचे देखता हूँ வாக்கிங் போய் விட்டு வந்த பின்பு ஒரு மணி நேரம் நின்னு பேசுவார்கள் वॉकिंग 1 घंटा खत्म होने के बाद फिर 1 घंटा बैठकर बात இவ்வளவு காரியங்கள் எங்க தானே இருக்கிறது நமக்கு தெரியவில்லை इतना बातचीत किधर से आता है मालूम ஒரு நாள் என்றால் பரவாயில்லை एक दिन ठीक है பல நாட்கள் இத்தனை காரியங்கள் பேசுறது எங்க இருந்து தான் வருகிறதோ நமக்கும் தெரியவில்லை इतना दिन बात करते हमेशा बात करते இந்த ஒரு மணி நேரத்துல வீட்டுல போனா எத்தனை நல்ல காரியங்களை செய்திருக்கலாம் 1 घंटा घर पे रहेंगे तो कितना भलाई काम நம்ம மக்கள் நேரத்தை வீணாக்கி लोग टाइम
टाइम पास करते हैं, தேவையில்லாத பேசி ना जरूरत बात करते हैं, அதே இருதயத்தில் வளர்த்து उसे हृदय में बड़ा कर ஒன்றும் இல்லாமல் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுகிறார்கள். एक भी फायदे का काम नहीं होता நம்ம है। அன்னாளை குறித்து பார்க்கின்ற பொழுது हम अन्नाल के बारे में देखते समय, ஒன்று சாமுவேலில் அது எழுதப்பட்டு உள்ளது. पहले शमूएल में लिखा हुआ है, முதலாம் சாமுவேல் ஒன்று சாமுவேல் முதலாம் அதிகாரம் 17 வசனத்திலே और पहला शमूएल पहला अध्याय 17 वचन में அங்கே என்ன எழுதப்பட்டுள்ளது என்றால், वहां पर क्या लिखा हुआ है? அதற்கு ஏலி, நீ சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான் என்று எழுதப்பட்டுள்ளது. और तब एली ने कहा, कुशल से चले जा, इसलिए का परमेश्वर तेरा मन चाहे वह दे। இங்க பாருங்க, ஒரு சம்பவம் என்ன நடக்கிறது. அன்னாளுக்கு குழந்தை இல்ல. और हन्ना माता जी को बच्चा नहीं, ஆண்டோடைய ஆலயத்தில் போய் அவள் மனங்கசந்து அழுது நெடுநேரமாக ஜெபம் பண்ணுகிறார். और परमेश्वर की भवन में जाकर रोकर प्रार्थना करती है। தன் இருதயத்திலே பேசிக்கொண்டு அவருடைய உதடுகள் மாத்திரம் அசைந்து கொண்டிருந்தது. अपने हृदय में बोल रही थी, सो केवल उनका जो लिप्स हिल रहा था, அவளுடைய சத்தம் கேட்கப்படவில்லை. उनकी आवाज नहीं सुनाई दी। ஆனபடினாலே இந்த தீர்க்கதரிசி தவறாக நினைத்து விட்டார். तो ये जो नबी गलत सोच लिया। அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து, एली ये सोचा कि ये शराब पिए, அத குடித்திருக்காள் நினைத்து, दारू पिए समझकर, எதுவரைக்கும் நீ வெறித்திருப்பாய், कब तक तू शराबी உன் रहेगी, குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். और तेरे जो शराब को तेरे से दूर कर। இன்னைக்கு நம்ம சபையில அப்படி ஒரு ஆளை சொல்லணும்னு சொன்னோம், ஏதாவது ஜெபம் நீ எப்படி என்ன குடிச்சிட்டு வந்து புலம்பிட்டு இருக்கா, நமக்கு கண்ணு இல்லையா மூக்கு இல்லையா வாயில நமக்கு வந்ததெல்லாம் பேசி விடுவார்கள். और अगर ऐसा बोल देंगे दारू मत पियो, तो उल्टा जवाब ही दब देंगे। அறிவு இருக்கா, நான் என்ன பண்ணினேன் தெரியுமா வச்சான பெரிய சண்டையை உருவாக்கி अगर விடுவார்கள். दूसरा कोई रहता तो बड़ा झगड़ा ही उत्पन्न हो அந்த जाता। அம்மா பாருங்கள், அதற்கு அண்ணால் பிரவித்திரமாக, तब माता जी ने कहा, அப்படி அல்ல हाँ ऐसा नहीं, என் ஆண்டவனே என்று சொல்கிறார். என் ஆண்டவனே என்று ரொம்ப மரியாதை. அப்படி அல்ல என் ஆண்டவனே, ऐसा नहीं है मेरे स्वामी, நான் ரொம்ப மனதில் ரொம்ப பாரமுள்ள ஒரு ஸ்திரீ. मैं जो है एक दुखिया, मैं एक स्त्री हूँ। நான் திராட்சரசத்திலும் மதுவாயில் நான் குடிக்கவில்லை. मैंने न तो दाक मधु पिया है, நான் கர்த்தருடைய சந்நிதியில் இருதயத்தை ஊற்றி விட்டேன். मैंने अपने मन की बाल खोलकर यहोवा से कही है, என்னுடைய அடியாளை தவறாக நீ நினைக்காதிரும். अपनी दासी को ओछी स्त्री न जान। நான் மிகுந்த கவலையினால் இப்பொழுது வந்து ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ணி இருக்கிறேன். मैं बहुत चिंता के साथ अब प्रभु से प्रार्थना की हूँ। எவ்வளவு பொறுமையா அந்த அம்மா பதில் कितना சொன்னார்கள். धीरज से माता जी जवाब அதற்கு दिया। ஏலி, उसके लिए ये जवाब दिया, சமாதானத்துடனே போ. कुशल से चला जा, பொறுமையா பேசினா அடுத்த சமாதானத்துடன் நீ போ. कुशल से चली जा। நீ இஸ்ரவேலின் தேவனிடத்திலே கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாரா. इस्राएल का परमेश्वर तुझे मन चाहे वर दे। இந்த அம்மாவை என்ன விண்ணப்பம் பண்ணினேன் என்று சொல்லவில்லை. ये माता जी ने क्या प्रार्थना किया नहीं இவர்கள் कहा, விண்ணப்பம் பண்ணினார்கள். इन्होंने एक विनती किया அவர் தன்னை புரிந்து கொண்ட நாம் தவறாக கேட்டு விட்டோம். और वो समझ लिया कि हमने गलत। இனி சமாதானத்தோட போ. अब तू कुशल से जा, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்திற்கு அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். जो भी तूने मांगा इस्राएल का परमेश्वर वो वर दे। அப்ப ஊழியர் ஒரு காரியத்தை சொன்ன உடனே கர்த்தர் எப்படி சொல்லுகிறார், கர்த்தருடைய வசனம் சொல்லி நீங்க சந்தோஷம் மகிழ்ச்சிமா நீ கடந்து போய் விட வேண்டும். अगर सेवक कुछ कहता है तो ये प्रभु का वचन है और तुम लोग कुशल से जाना है। பாருங்க, அந்த அம்மா சொல்ல உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்க கடவுது और उसने कहा तेरी दासी तेरी दृष्टि में अनुग्रह पाए, என்று சொல்லிவிட்டு போய் போஜனம் அதுக்கு பிறகு அவள் துக்க முகமா இருக்கவில்லை என்று எழுதப்பட்டுள்ளது. और तब वह स्त्री चली गई और खाना खाए और उसकी मुंह फिर उदास न रहा। இந்நாட்களில் அநேகருக்கு தேவ ஆலோசனை கொடுத்த பின்பும், और आजकल मैं देखता हूँ आलोचना देने के बाद, ஜெபித்த பின்பும் प्रार्थना करने के बाद அந்த விசுவாசம் வருகிறதில்லை. वो विश्वास आता ही नहीं है। இப்பொழுது நான் போயிருந்தேன் ஊருக்கு. हम गांव गए थे, அங்க ஒரு இடத்துல என்னை வந்து செய்தி கொடுப்பதற்கு அழைத்திருந்தார்கள். एक जगह पे हमको संदेश देने के लिए बुलाए थे। நான் போய் செய்தி கொடுத்தேன். मैं जाकर संदेश दिया, ரொம்ப கவனமாக கேட்டார்கள். बहुत सावधान से वचन सुने। கேட்டு முடித்த உடனே सुनने के बाद ஒரு அம்மா ஒரு மகளை அழைத்து கொண்டு வந்தார்கள். एक माता जी एक अपने बेटे को लेकर आए இவளுக்கு ஆவி பிடித்திருக்கிறது. और इसको शैतान पकड़ा है பக்கத்துல சேசியல் கோபமா அப்படி இப்படிமா கீழே கீழே விழுந்து புரளுகிறாள். और ये जो है वो चिल्लाती है और ऐसा ऐसा गिरती है। இவளுக்கு ஜெபம் பண்ணுங்கள் ஐயா என்றார்கள். वो बोले कि अय्या जी इस लड़की के लिए प्रार्थना करो। நான் கேட்டேன், இவளுக்கு எங்கே பிசாசு பிடித்திருக்கிறது? हमने पूछा इसको किधर शैतान நான் पकड़ा है? பிரசங்கம் பண்ணுகின்றவள் சொன்ன வசனத்தில் என் கூட சேர்ந்தாலே சொல்லி கொண்டு அந்த சகோதரி இருந்தது. और जब मैं वचन दे रहा था तब वो वचन के साथ सुन रही थी वचन अच्छे से। இவளை சொன்ன உடனே इतना बोलने के அந்த बाद சகோதரி திருப்பி பேச ஆரம்பித்தாள். वो बहन वापस बात करने
बोलने கொஞ்சம் लगे, காரியங்கள் குறித்து பேசினால் कुछ बातों के बारे में बात किए பிரச்சனை வேறொன்று. और समस्या कुछ और। இது யார் உங்களுக்கு இவங்களுக்கு ஆவி பிடிச்சிட்டு சொன்னார்னு கேட்டேன். मैंने कहा कि इसको शैतान पकड़ा है, किसने तुमको ஒரு कहा? இடத்துக்கு கூட ஒரு ஊழியர் சொன்னார் ஆவி பிடிச்சிருக்கு என்று சொன்னார். उन्होंने कहा कि एक जगह पे गए थे, एक सेवक ने कहा आत्मा அப்படி அந்த पकड़ा है। ஊழியர்ட்ட சொல்லியிருக்கிற ஆவியை விரட்டி விட்டுருப்போம்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. तो मैं बोला कि उसी सेवक को बोलना चाहिए था कि भगाओ। சரி பரவாயில்ல. ठीक है, छोड़ दो। வேதத்துல ஒரு வசனம் எழுதிருக்கு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். मैंने कहा कि शास्त्र में एक वचन लिखा உங்களுக்கு हो, ஒரு வியாதிப்பட்டால் तुम में से कोई बीमार அல்லது ஒரு पड़े பிரச்சனை இருந்தால் या तो समस्या में சபையின் மூப்பரை வரவழைக்க வேண்டும். कलेशा के नेताओं को बुलाना। அவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவார். वे लोग यीशु के नाम से तेल डालकर प्रार्थना நீங்கள் करें। விசுவாசிக்க வேண்டும். आप भी विश्वास करना है, நாங்களும் விசுவாசி ஜெபம் हम பண்ணுவோம். भी विश्वास से प्रार्थना அது करेंगे, உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும். तब वो चंगाई देगी। எல்லாரும் நிற்கிறார்கள். सब लोग खड़े அப்ப थे இந்த சகோதரி என்னால அந்த கோயில போனா அங்க உழுது இங்க உருண்டு புரண்டு ரொம்ப சத்தம் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லுகிறார்கள். और वो माता जी कहते दूसरा चर्च में जाता है तो गिरती है, घूमती है। அப்பொழுது நான் முழங்கால் படியிட சொன்னேன். मैंने कहा घुटना टेको, நான் ஆண்டவரத்திலே ஜெபம் பண்ணினேன். हम प्रभु से प्रार्थना நீர் किया, கொடுத்த அதிகாரம், आपके अधिकार, நீர் என்னை அபிஷேகத்தின் மூலமாக आप जो दिया हुआ अभिषेक से நான் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறேன். हम प्रार्थना कर रहे हैं। ஜெபம் பண்ண ஆவில் நிரந்தி ஜெபம் பண்ணினேன். आत्मा में हमने भर के प्रार्थना किया அதட்டி அது ஜெபம் பண்ணினேன். और ढांट कर प्रार्थना கீழே किया, உழவில்லை மேலே உழவில்லை எங்கேயும் உழவில்லை. और नीचे भी नहीं गिरा, दाहिना बाइना किधर ஒழுங்கா नहीं। ஜெபம் பண்ணி போங்க இன்னும் ஒரு பிரச்சனை இல்லைன்னு அனுப்பி வைத்து और விட்டேன். हमने प्रार्थना करके बोला चले जाओ। இதை பார்த்து அடுத்த ரெண்டு பேர் ஐயோ எங்களுக்கும் ஜெபம் பண்ணுங்க. इसे देखकर फिर दो जन हम लोग को भी प्रार्थना அவர் करो। அம்மா சொல்லுது எந்த நேரம் பார்த்தாலும் ஒரே சத்தம் முழுதும் சத்தமா போட்டுக்கிட்டு இருக்கேன் நீ ஆவி போட்டு அலக்கழிக்குது. और वो माता जी कहती है रात भर ऐसा चिल्लाने की आवाज मुझे आती है, रात भर नींद नहीं आती है। அவர்களை முழங்கால் படியிட சொன்னேன். फिर उनको बोला बैठो, ஜெபம் பண்ண உடனே ஒரு ஏப்பம் விடுற மாதிரி கொஞ்ச நேரம் அந்த ஆவி கொஞ்சம் வேலை செஞ்சது. और फिर प्रार्थना करते समय थोड़ा आत्मा थोड़ा क्रिया किया, ஆவியில் நிறைஞ்ச அதட்டி அது ஜெபம் பண்ணி உடனே அது சரியாகி और விட்டது. आत्मा में भरकर ढांट कर प्रार्थना किया, ठीक हो गया। இன்னொரு அம்மா சொன்னார்களே எனக்கு இதே பிரச்சனை தான் வீட்டுக்கு வருவீர்களா ஜெபம் பண்ணி கேட்டேன். और एक माता जी ने कहा मेरे घर पे आओ प्रार्थना करो। இப்பொழுது நேரம் இல்லை. हमने कहा अभी टाइम नहीं। சொல்லணும்னா இன்னொரு சொன்னா நாளை கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். என் வீட்டுல வந்து ஒரு பேய் வந்து வா வான்னு கூப்பிட்டுட்டு இருக்கு, ராத்திரி முழுவதும் தூங்க முடியல, வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க அப்படி. और एक माता जी ने कहा कि रात भर नींद नहीं आती है, एक भूत आकर आजा आजा करके कहती है। சரி நாளைக்கு மாலையில சண்டே கூட்டத்தை முடிச்சிட்டு மாலையில வர்றோம்னு फिर சொல்லிருந்தோம். मैंने कहा कि कल शाम को संडे आराधना के बाद आता हूँ। அங்க வீட்டுல போய் அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து அவர்களுக்கு ஜெபம் பண்ணி விட்டு அந்த ஆவியெல்லாம் அதட்டி எல்லா இடமும் சரி பண்ணி விட்டு जाकर प्रार्थना करके आत्मा को सब भगाकर हम प्रार्थना करके आ गए। இந்த இடத்துக்கு வா, இந்த இடத்துல பாம்பு வருதுன்னாங்க. और फिर एक जगह ने कहा कि इधर सांप आती है, எனக்கு इधर அப்பதான் आओ। ஞாபகம் வந்தது. तब मुझे याद आया, இங்கே சகோதரர் வீட்டுல ஒரு வீட்டுல பாம்பு வந்தது, போய் ஜெபம் பண்ணிட்டு வந்து அன்னையோட அந்த பாம்பு நின்னு போய் விட்டது. इधर भी मैंने एक भाई साहब के घर पे प्रार्थना किया था, फिर कभी वो सांप आया ही नहीं। அப்ப அவர்களுக்கு அதற்காக ஜெபம் பண்ணி அவர்கள் ஆலோசனை கொடுத்து விட்டு கடந்து और வந்தோம். ऊपर में प्रार्थना किया, उसका आलोचना देकर आ गया। தேவன் வல்ல பெரிய காரியங்களை செய்கிறார். और प्रभु सामर्थ्य काम करते हैं, அவர்கள் எதை விரும்புகிறாரோ அதை கேட்கிறார்கள். जो चाहते हैं वो मांगते हैं। தொடர்ந்து அநேகர் ஜெபம் பண்ண வந்தார்கள். निरंतर कई सारे लोग प्रार्थना करने आए। நாம தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்க வேண்டும். हम प्रभु का सेवक रहना है। நம்மை பார்த்தோன்னே அவர்களுக்கும் ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் தான் என்று ஒரு உணர்வு உண்டாக வேண்டும். हमें देखने वाले कि ये प्रभु का सेवक के करके सुन आना है, ஆண்டவரும் அவருடைய நாம மகிமைக்கென்று நம் மூலமாய் கிரியை செய்ய வேண்டும். और प्रभु उनका नाम की महिमा के लिए अपने से क्रिया करना है। எல்லா மகிமையும் ஆண்டவருக்கு தான். सारा महिमा प्रभु को, அதெல்லாம் பெருமைப்பட்டு விடக்கூடாது. हम उसमें घमंड नहीं करना है। என்னால தான் ஆயிற்று, मेरे से हो गया, நான் செய்து படிச்சதெல்லாம் ஆயிற்று, मैंने किया, நோ. ऐसा नहीं। எல்லா கனம் மகிமை ஆண்டவர் ஒருவருக்கு. आदर महिमा सब प्रभु को, அதனால உண்டார ஆசீர்வாதம் நமக்கு வரும். उसका आशीर्वाद हमें அப்ப मिलेगा। தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் इसलिए प्रभु के संतान हम ரொம்ப கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். बहुत सावधान से रहना है। நான் அங்கே என்ன சொல்லப்பட தேவனுடைய ஊழியர் சொன்னா கேட்டு அப்படியே கடந்து செல்ல வேண்டும். जो प्रभु का सेवक कहता है उससे बोलकर जाना है। இதை தொடர்ந்து இன்னொரு வீட்டுல அவர்கள் ஒரு அம்மா தான் அந்த அவர்களுக்கு அம்மா எங்க வீட்டு கண்டிப்பா வந்து நீ ஜெபம் பண்ணி விட்டு போக வேண்டும் சொன்னார்கள். और इसके बाद एक माता जी उन्होंने भी कहा कि हमारे घर पे प्रार्थना करना அவர்கள் है। வீட்டுக்கும் போனோம், उनके घर पे भी நிறைய गए, ஆலோசனைகள் கொடுத்தோம், आलोचना दी है, ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள். खुशी से ग्रहण किए। நீங்க எப்போ வரும்பொழுதும் வரணும், ஜெபம் பண்ணணும், எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கணும், இந்த தேவனுடைய ஆலோசனைகள் கண்டிப்பா தேவை என்று சொல்லி जब भी இருக்கிறார்கள். आप आओगे प्रभु की आलोचना देना है, हमारे लिए वो बहुत जरूरी है, ऐसा उन्होंने ஒவ்வொரு कहा। இடத்திலும் மக்கள் தாகமாய் இருக்கிறார்கள். और लोग प्यासी है, ஆனால் நம்முடைய ஜனங்களுக்கு வார வாரம் இதை நாம் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். लेकिन हमारे लोग को हफ्ता हफ्ता देते रहते हैं। அவங்க ஒரு பிரசங்கத்தை தான் கேட்டிருக்காங்க, वे लोग एक संदेश को सुने, அவ்வளவு தாகமா கேட்டாங்க, उतना प्यास से सुने, உடனடியாக அவ்வளவு காரியமா அவங்க செயல்படுறாங்க. और तुरंत वो कार्य भी करते। நமக்கு நிறைய இருக்கிறனால என்னமோ நாம சில கவனம் இல்லாமல் போய் हमारे விடுகிறோம். पास बहुत है इसलिए सावधान देते हैं, नहीं मालूम அப்ப है। என்ன தேவையோ ஆண்டவரத்தில் அந்த வார்த்தை மட்டும் சொல்லி அதற்கான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். जो मांगना है, जो चाहते हो उससे बोलकर पा लेना। யார் கவனமா இருந்து கேட்கல பெற்றுக்கொள்கிறார்கள். जो सावधान से रहते हैं वो पा लेते हैं।
கவனம் இல்லாமல் இருக்கிறது பெற்றுக்கொள்கிறது இல்லை. जो सावधान नहीं है वो पानी लेते हैं। உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கும்படி சொல்லி எவ்வளவு பொறுமையா பேசிவிட்டு போனார்கள். और तुम्हारे आंखों में मुझे दया அப்ப நம்முடைய நாவை நாம் எதற்காக பயன்படுத்த வேண்டும்? तो हमारी जीभ को किस लिए प्रयोग करना है? எங்க ஒரு இடத்துக்கு போகிறோம் என்று வைத்துக் கொள்வோமே, मान लो किधर हम बाहर जा रहे ஜெபம் हैं, பண்ணி விட்டு போகிறோம். प्रार्थना करके जाते हैं, ஒரு ஆள் வழியில கேட்கிறார்கள், एक रास्ते में एक लड़का या நீங்க आदमी எங்க पूछता है போகிறீர்கள்? कि आप कहाँ जा रहे हो? ஒரு ஆள் வேலை கூப்பிட்டு இருக்கிறார்கள், एक आदमी ने काम के लिए बुलाया है। வேலை கிடைச்சிருமான்னு கேட்கணும்னு வச்சுக்கிடுவோமே, मान लो ऐसा पूछते काम मिल जाएगा? கண்டிப்பா ஆண்டவர் எனக்கு தருவார். जरूर प्रभु நான் देंगे, விசுவாசிக்கிறேன், हम विश्वास करते நான் हैं, ஜெபித்திருக்கிறேன். हमने प्रार्थना किया, சூழ்நிலை எப்படி இருக்கட்டும், परिस्थिति कैसे भी हो ஆண்டவர் எனக்கு தருவார். प्रभु हमको देंगे, அப்படி என்று சொல்லிதான் போக வேண்டும். ऐसा बोलकर ही जाना है। இல்ல நான் போற கிடைக்கோ கிடைக்கலையோ, हम जाने वाले, मिला तो मिला, ஆனா नहीं கிடைக்கிறது மாதிரி தெரியல. मिलने वाला तो பாப்போம். नहीं है, देखते। என்ன சொன்னீங்க நீங்க? आपने क्या कहा? கிடைக்க மாதிரி जैसा தெரியல. मिलने वाला ऐसा मालूम नहीं पड़ रहा है। பாப்போம். நீங்க பாப்பீங்க, உங்களுக்கு கிடைக்காது. आप देखते ही रहोगे, आपको नहीं मिलेगा। ஏன்னா நீங்களே தீர்மானம் பண்ணி விட்டீர்கள், आपने ही ये कर लिया है, நீங்களே அறிக்கையும் பண்ணி விட்டீர்கள், आप लोग ने मुंह से कबूलत भी कर दिया அது है, கண்டிப்பா கிடைக்காது. जरूर नहीं ஏன்னா मिलेगा। சாத்தானுக்கு தெரியும் உங்க வார்த்தை பிடிச்சிட்டு போய் क्योंकि तुम्हारा वचन को पकड़कर அப்படியே शैतान அவ வந்து மனதில் பேசக்குள்ள வேலை இல்லைன்னு அனுப்பி விட்டுருவாரு. ऐसे ही वो काम करेगा और फिर काम नहीं நீ मिलेगा। திரும்ப திரும்ப அதே சகோதரியை சந்திப்பீர்கள். वापस आते समय वही भाई को मिलेंगे। பதிலாம் சொல்லிட்டு போனோம் பாத்தீங்களா, अब मैं बोल के गया था, எனக்கு கிடைக்கல பாத்தீங்களா, எங்க देखो இருந்து मुझे கிடைக்கல. मिला नहीं, कैसा नहीं मिला। ஒரு சகோதரி எனக்கு தெரியும், எனக்கு கீழே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. एक बहन जो है मेरे अंदर काम करती है, இதுக்கு முன்னால இருந்தது. पहले जब मेरे अंडर அவர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்க்கு வந்து கூட அவர்கள் வந்து பாடம் எடுப்பார்கள். और वो माताजी जो है इंजीनियरिंग स्टूडेंट्स के लिए ट्यूशंस She लेती is है। very brilliant. वो बहुत दिमाग से, இல்ல புது புது வேலை வந்து அதுதான் எடுத்து செய்யும். ரெண்டுல ஒண்ணு பாத்துறோம் சார்னு செய்யும். और नया नया काम आता है तो सर मैं कर लेती हूँ करके बोलती थी। தமிழ் பெண்மணி தான், तमिल माताजी நல்ல है, வேலை செய்யும். अच्छा काम करती है। அது எங்களுமே ஆபீசருக்கு எக்ஸாம் எழுதினது. और वो भी एक ऑफिसर का एग्जाम लिखी। கூப்பிட்டு என்ன மேடம் நல்லா எழுதிருக்கீங்களா எக்ஸாம்? मैंने कहा कि मैडम आपने एग्जाम अच्छे से लिखा? அதை ஏன் சார் கேக்கீங்க? वो क्यों पूछते हो? எழுதி இருக்கிறேன், मैंने लिखी है, எனக்குள்ள யோகம் வந்து பாஸ் ஆகாது. लेकिन मेरा जो है नसीब ही ऐसा है कि मैं வெரி पास नहीं हूं। பிரில்லியன்ட், பெரிய இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்க்கு அவங்க பாடம் எடுக்கறாங்க, பெரிய ஆளு, वो बहुत बड़ा माताजी इंजीनियर लोग को ट्यूशन लेती है, बड़ा நல்ல experience, படிச்சிருக்காங்க. अच्छा पढ़ाई भी किया है। படிச்சது போகும்போது இத தான் சொல்லுது. और जब एग्जाम लिखने जाते समय भी ऐसे ही बोलते ஏதோ हैं, எழுதுறேன் சார், कुछ तो लिखा है। என்னுடைய லக்கு என்னமோ எனக்கு சரியா அமைய மாட்டேங்குது. मेरा नसीब ही ऐसा है कि इसमें मैं पास नहीं होगा, கடைசி வரல பாஸ் ஆகல. आखिर तक पास नहीं हो। மத்த எல்லா வேலையிலும் சக்சஸ் தான் இருக்காங்க. सब काम में सक्सेस है। ஏன் சொல்றேன்னா, मैं क्यों बोलता நம்ம हूँ? எதை செய்ய போறோமோ, क्या करने वाले எது हैं? நமக்கு வேணுமோ क्यों चाहिए அதை விசுவாசிக்கணும், उसे विश्वास करना है, ஆண்டவரிடத்துல சொல்லணும், प्रभु के बोलना है, அதை செய்யணும். उसे करना है, அப்போ நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். तब हमें मिलेगा। வெற்றியில வருது அதைத்தான் நம்ம பேச வேண்டும். जो जीत की बात बोलना நல்ல है, ஆரோக்கியம் சுகம் பலன் அதைத்தான் பேச வேண்டும். जो तंगा बलाई अच्छा शब्द बोलना है, நம்ம நல்ல வாழ்வுக்கு நேராகத்தான் நாம் பேச வேண்டும். अच्छा जिंदगी की तरफ अच्छा शब्द ஆண்டவர் என்னை बोलना है। ஆசீர்வதித்து என்னை நல்ல ஐஸ்வர்யவானா வைத்திருப்பார், என்னை ராஜாக்களும் அதிபதிகளும் வைத்திருப்பார் என்று சொல்ல வேண்டும். बोलना है कि प्रभु मुझे आशीर्वाद करेगा, राजाओं के समान मुझे रखेगा, அவர் என்னை பரிசுத்தமாக வைத்திருப்பார் என்று சொல்ல வேண்டும். हमें पवित्र रखेगा करके என்னை बोलना है। நீதியின் பாதையில் நடத்துவார் என்று சொல்ல வேண்டும். मुझे धार्मिक की मार्ग में चलाएगा என்னை बोलना है, சமாதானத்தின் பாதையில் நடத்துவார் என்று சொல்ல வேண்டும். मुझे शांति के मार्ग में चलाएगा बोलना है। இதைத்தான் நாம் பேச வேண்டும். इससे ही हम बोलना இதைத்தான் है, பேச வேண்டும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். इससे ही बातचीत करना है प्रभु कहते हैं। இயேசு கிறிஸ்து எங்கேயாவது வேதத்தில் நெகட்டிவா பேசியிருக்காரா? அவரு क्या यीशु मसीह पूरे शास्त्र में எங்க किधर भी கிண்டல் கேலி नहीं- பேசியிருக்காரா? क्या किधर मजाक मस्ती இல்ல किया? அதாகாது இதெல்லாம் பேசியிருக்காரா? क्या ये नहीं होगा वो नहीं होगा कहा है? எது நடக்க வேண்டுமோ அதை மாத்திரம் பேசுவார். जो होने वाला है केवल वही उन्होंने बात அப்ப किया। நம்முடைய வாயின் கனியினால தான் நம்முடைய வாழ்க்கை வந்து செழிக்கும். हमारे मुंह की शब्द से ही हमारी जिंदगी हर्ष होगी। என்ன சொன்னேன்? हमने क्या कहा? நம்முடைய வாயின் கனியினால் हमारी जीभ की शब्द से ही हम सक्सेस நம்முடைய होंगे। வாழ்க்கை செழிக்கும். हमारी जिंदगी में நீதிமொழிகள் 18:20 नीति वचन 18 अध्याय 20 वचन में, அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும் என்று எழுதப்பட்டுள்ளது. और उसके जीभ के शब्दों से उसका पेट की भर्ती होती है, வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும். और उसकी जो मुंह के शब्दों से उसका पेट भरता ஒரு है। கம்பெனில தான் போய் வேலைக்கு சேரனாலும் मान लो किसी कंपनी में काम ஒரு करते हो, நல்ல முறையில பேசினா ஒரு நல்ல வேலை கண்டிப்பா கொடுப்பாரு. अच्छे से बात करो अच्छा काम मिलेगा। நமக்கு ஒரு இன்கிரிமெண்ட் வேணும், ஒரு ப்ரமோஷன் வேணும், போய் நல்ல முறையில் அன்போடு நடந்து அன்போடு அவர்களை பேசினோம்னா கண்டிப்பா கொடுப்பாரு. हमारे लिए कुछ इंक्रीमेंट चाहिए या फिर कुछ मतलब अगर कुछ चाहिए तो हम उसके हिसाब से बात அவனவன் करेंगे। வாயின் பலனால் அவனவன் திருப்தி அடைவான். उसके मुंह के प्रतिफल के हिसाब से वो प्रतिफल पाएगा। நீதிமொழி 13:2 नीति वचन 13 वचन 2 में மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான்.
और मनुष्य अपने भलाई से अपने पेट को वो भरेगा। அப்ப வாயின் பலனால் நன்மை புசிப்பான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். तो मुंह की शब्दों से अपने भलाई को वो भरता है। அப்ப நம்ம நன்மையானது பேச தெரிஞ்சிருக்கணும். भलाई बात करने हम सीखना है। யோசேப்பு சரித்திரத்தை நமக்கு எல்லாருக்கும் திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. और यूसुफ के चरित्र वापस बोलने की जरूरत नहीं, आप सबको पता है। அங்கே ராஜா வந்து ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். वहाँ राजा एक दर्शन देखता है எல்லாருக்கும் தெரியும் 7 பசு நல்ல செழிப்பா வரும், और 7 जो बैल बड़ा हर्षपुरुष ஆற்றிலிருந்து எழுந்து வரும், நல்ல புல்ல மேயும், नदी से आता है जो घास खाता है। ரொம்ப மெலிஞ்சது ஒன்றுக்காகமான ஒரு அடுத்த 7 பசு இந்த 7 பசையும் சாப்பிட்டு விடும். फिर एक 7 जो है दुबला पतला एकदम वो आकर इस हर्षपुरुष बैल को खा लेता है। சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு எலும்பு தோலுமா தான் இருக்கும். और फिर खाने के बाद भी दुबला पतला, திடுக்கிட்டு முழிக்காம பயந்து போறான், ரெண்டாவதும் தூங்குதான். और फिर से राजा डर कर उठता है। அடுத்த ஒரு தரிசனத்தை பார்க்கான். और एक दर्शन, ஒரே தாள்ல இருந்து 7 செழுமையான கதிர்கள் வருது. और एक ही जगह से 7 जो हर्षित वृक्ष आती है। அடுத்த கொஞ்ச நேரத்துல இன்னொரு தாள்ல இருந்து ரொம்ப சாவியான 7 கதிர் வருது. और फिर से जो है एक सूखा हुआ एक 7 वृक्ष आती அது है। இந்த 7 கதிரையும் சாப்பிட்டு விட்டு சாவியா தான் இருக்கு. அது ஒண்ணுமே இல்லாம ஒண்ணு இல்லாம தான் இருக்குது. वो 7 सूखा हुआ इसको खाकर फिर से वो दुबला पतला ही है। முழிச்சான், இவனுக்கு ஒரே கலக்கம். और ये उठकर इसको இது बहुत என்ன தரிசனம் ஒன்றும் புரியவில்லையே. ये क्या दर्शन समझ में नहीं உடனே आया। மந்திரவாதிகள் உடனே எல்லாம் ஜோசியர்கள்லாம் கூப்பிட்டாச்சு. मंत्रवादी जोशियों सबको बुलाए। நீ ஊர்ல பார்க்க முடியல, ஏதோ ஒரு பிரச்சனை எந்த மந்திரவாதிட்ட போய் கேட்கலாம், और गांव में हम देखते हैं कुछ எந்த குறி समस्या है। சொல்லிட்டு அலைகிட்ட போய் கேட்கலாம். कौन सा वो मंत्र वाला जादू கர்த்தர் என்ன टोना। சொல்லி இருக்கிறாரு, प्रभु ने क्या कहा है, வேதம் என்ன சொல்லி இருக்கு, वचन क्या कहती இதை है। கேட்கறதுக்கு மனுஷனுக்கு பிரியம் கிடையாது. ये सुनने के लिए मनुष्य को प्रिय नहीं அந்த है। மந்திரர் கேட்டாம என்னத்தையா சொல்லிடுவானா. वो मंत्रवादी कुछ बोल देगा। இப்படி மக்கள் அலைகிறார்கள். இவனு மந்திரவாதிகளும் கூப்பிட்டு கேட்டு பார்த்தான், ये मंत्रवादी जादू टोना वाले को யாருக்கும் बुलाया। ஒண்ணும் தெரியல. इसको भी नहीं समझा। இப்படி சொல்லிட்டு இருக்கும்போதா ऐसा बोलते समय அப்பதான் அங்க ஒரு அந்த பானபாத்திரனுக்கு ஞாபகம், நான் செஞ்ச தவறு இப்பதான் எனக்கு ஞாபகத்துக்கு तब वो வருது. जो प्याला जो है उसको अभी अपने गलती याद आया। நானும் சுயம்பாகி 2 பேரும் நாங்க வந்து ஜெயில்ல இருக்கின்ற பொழுது और जब हम और जो पकाने हरा जो है हम जब जेल में थे 2 பேரும் வேற வேற அர்த்தமுள்ள 2 சொப்பனத்தை கண்டோம். और पिलाने वाले और पकाने वाले दोनों हमने दर्शन देखे। அந்த யோசேப்புங்கிற எபிரேய பிள்ளையாண்டான் எங்களுக்கு சொன்னபடியே நடந்தது. एक जो हिब्रू के जो है यूसुफ जैसा बोला वैसा हुआ। அப்படி சொன்ன உடனே அந்த யோசேப்பை கொண்டு வரல ராஜா சொல்லிவிட்டார். राजा ने कहा बुलाओ यूसुफ को। போய் அவனுக்கு முடி வெட்டியெல்லாம் வெட்டி சவரம் பண்ணி எடுத்து குளிப்பாட்டி எடுத்து வெள்ளை ட்ரெஸ் போட்டு நல்ல ட்ரெஸ் போட்டு கொண்டு வந்து ராஜா மன நுப்பாட்டியாச்சு. और जो बाल सब काट कर राजा के पास लेकर आ गए। அப்பொழுது அங்கே அவன் கேட்கிறார். तब वो लोग वहां पर पूछते हैं। பார்வோன் யோசேப்பை நோக்கி फिरौन यूसुफ को ஒரு देखकर சொப்பனம் கண்டேன், एक स्वप्न को मैंने देखा। அதன் அர்த்தம் சொல்ல ஒருவரும் இல்லை. उसका अर्थ कोई नहीं दे पा நீ रहा है। ஒரு சொப்பனத்தை கேட்டால் और अगर मैं एक स्वप्न அதன் पूर्णगा அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றார். और उसका अर्थ को तू कहागा करके मैंने सुना। இந்த காலத்துல ஆமாமா சொல்லுங்க, எனக்கு பெரிய வல்லமை இருக்கு, நான் சொன்ன அப்படி எனக்கு நிறைய சொல்லிடுவாங்க. आज भी लोग बोलते हैं कि जरा बोलो आपका सपना, मुझे पता है उसका अर्थ। ஆமா, அது கூட கொஞ்சம் இருப்பா. ஆமா, இவர்கிட்ட சொன்ன உடனே தரிசனத்தெல்லாம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடுறேன். அதுக்கு ஒரு குரூப் இருக்கும். और उसके लिए भी एक ग्रुप है कि हाँ बोलो आपका दर्शन, हम उसका अर्थ ஆனா बताएंगे। யோசேப்பு சொல்லுகிறார், लेकिन यूसुफ कहता है, அந்த ராஜாக்கு வந்து பார்வோனுக்கு பிரதித்திரமாக फिरौन को उत्तर देता है, நான் அல்ல. मैं नहीं। ஒரு சொப்பனம் சொன்னா அர்த்தம் சொல்லி சொல்லிடுறேன், அது நான் அல்ல. और अगर सपना होता अर्थ बोले वो मैं नहीं। தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருள் செய்வார். और परमेश्वर फिरौन को उसका एक मंगल कार्य जवाब देगा। அப்போ பார்வோன் யோசேப்பு நோக்கி அந்த சொப்பனத்தை எல்லாம் சொல்லுகிறார். तब फिरौन ने यूसुफ को सपना को அப்போ बताया। யோசேப்பு அதுக்கு அர்த்தத்தை சொல்லுகிறார். यूसुफ उसका अर्थ भी बताता है। உமக்கு 2 சொப்பனம் காட்டப்பட்டது, आपको 2 स्वप्न दिखाए ஏன் ரெட்டிப்பா வந்தானா கண்டிப்பா நடக்க போகுது. और जो दुगना आशीर्वाद जरूर होने वाला है। செழிப்பா 2 இது காட்டப்பட்டது. 2 हर्षित बातें। இந்த எகிப்திலே செழிப்புள்ள 7 வருஷங்கள் இருக்கும். मिस्र में 7 वर्ष जो है हर्षित होगी। அதுக்கு பிறகு பஞ்சம கொடிய பஞ்சமான 7 வருஷம் வரும். और उसके बाद 7 हरियाली वर्ष के बाद 7 अकाल। ஆனபடியினாலே और इसीलिए எகிப்து தேசமெங்கும் பரிபூர்ண விளைவு உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும். जब मिस्र में 7 वर्ष हरियाली जब आएगी ரொம்ப பரிபூர்ணமா இருக்கும். बहुत संपूर्ण அதன் होगी। பின் பஞ்சம் உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும். और उसके बाद जो है अकाल की 7 वर्ष आएगी। அப்பொழுது இந்த எகிப்தில் இருக்க எல்லா பரிபூர்ணம் ஒண்ணும் இல்லாமல் ஆகிவிடும். तब इस मिस्र के सारे हरियाली नाश हो அந்த जाएगी। பஞ்சம் தேசத்தை பாழாக்கி விடும். उस जो है देश को वो नाश कर देगी। வரப்போகிற மகா கொடுமையான பஞ்சத்திலிருந்து தேசத்தை பாதுகாக்க और आने वाले महान जो अकाल से संभालने के लिए என்ன செய்ய வேண்டும்? और आप क्या करना है?
ரொம்ப கவனம். இப்ப தேவனுடைய பிள்ளைகள் எங்க ஒரு வேலைக்கு போனாலும் என்ன பேசணும்னு தெரிஞ்சிருக்கணும். और प्रभु के लोग काम पर जाएगा तो किधर क्या बोलना है सावधान से बोलना। பேசல் நீங்கள் எல்லாம் தேவாவின் உங்களுக்கு பேசுவார்னு சொல்லிருக்கோம். தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நாம் கடன் செல்ல வேண்டும். परमेश्वर को समर्पित करके आप लोग जाना है। இவ்வளவு செழிப்பு இருக்கும், இவ்வளவு பஞ்சம் வரும் எல்லாம் சொல்லி और इतना हर्षित होगा और ऐसा बोलकर இந்த காரியம் தேவனால் தீர்மானிக்கப்பட்டு விட்டது. ये कार्य प्रभु से घोषणा की गई, தேவன் இதை சீக்கிரத்திலே செய்வார் प्रभु इसे जल्दी करेंगे என்று சொல்லி ऐसा बोलकर, ஆகையால் ராஜா என்ன செய்ய வேண்டும்? और इसलिए राजा क्या करना है? விவேகமும் ஞானம் உள்ள ஒரு மனுஷனை தேடி और विवेक और जो ज्ञान के एक मनुष्य को बुलाकर அவனை எகிப்து தேசத்திற்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்த வேண்டும். उसको मिस्र देश की जो अधिपति बनाना है। சிம்பிளா சொல்லிட்டு போயிருக்கலாம். ऐसा बोलकर जा सकता அதுக்குள்ள है। அர்த்தம் இதுதான். उसका अर्थ यही है, 7 வருஷம் செழிப்பு இருக்கும், 7 वर्ष हर्ष, 7 வருஷம் பஞ்சம் இருக்கும். 7 वर्ष अकाल। அர்த்தத்தை சொல்லியாச்சு. अर्थ तो बोल दिया, அந்தால விட்டு விடவில்லை. ऐसे ही नहीं बोला। இங்க என்ன சொல்லுகிறார்? अब वो क्या कहता है? விவேகம் ஞானமுள்ள ஒரு மனுஷனை நீங்கள் தேடி और विवेक और समझ के एक अच्छा पुरुष को ढूंढो, எகிப்து தேசத்துல வைக்க வேண்டும். इस मिस्र में रखना है। செழிப்புள்ள 7 வருஷம் வரும், ஏராளமாய் விளையும். और 7 वर्ष हरियाली रहेगी, बहुत उपज। அதுல அஞ்சல் ஒரு பங்கு வாங்கி பார்வோனுக்கு இதுல கீழே வந்து அப்படி சேமிச்சு வச்சு விட வேண்டும். उसको 5 में 1 भाग लेकर स्टोर हाउस में रखना है। குடோன் கட்டி அதை எப்படிலாம் சேமிக்கணுமோ அதுக்கு என்னென்ன முறை செய்யணுமோ அத்தனை செஞ்சு சேமித்து வைத்து விட और வேண்டும். बड़े गोडाउन में सब जमा कर जो है रखना है। கண்டிப்பா அடுத்த 7 வருஷம் பஞ்சவசரம் அதுல வந்து நாம எல்லாரும் பாதுகாத்துக் கொள்ளலாம், யாரும் சாக வேண்டிய நிலைமை ஏற்படாது. फिर उसके बाद जो 7 वर्ष अकाल आएगी, ये जो ग्रेन्स जो है हमें बचाएगी करके बोला। பாருங்க, ஒரு ப்ராப்ளத்தையும் சொல்லி அதற்கு சொல்யூஷன், அதுக்கு விடையும் சொல்லி விட்டார். देखो, एक समस्या भी बताया, समस्या के हल को भी बताया। இந்த வார்த்தை பார்வோனுக்கும் அவனுக்குள்ள எல்லா ஞானிகளுக்கும் எல்லாருக்கும் நல்லதாக கண்டது. इस जो अर्थ फिरौन और उसके सारे नेताओं को अच्छा लगा। ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் प्रभु हमारे साथ रहे, நம்மையே உயர்த்துவார். हमें ऊंचा करे। ராஜாவின் கரத்திலே, ஆண்டவருடைய கரத்திலே ராஜாவின் இருதயம் இருக்கிறது. और राजा के हाथ में प्रभु के हाथ में राजा के தமது हृदय சித்தமான வழியிலே அவர் திருப்புகிறார். अपने इच्छा के मार्ग में घुमाता है। அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, तब फिरौन अपने सेवकों को बुलाकर, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேற ஒருவனுமே இல்லை. परमेश्वर की आत्मा पाया हुआ और कोई भी नहीं है। அந்த ராஜா கூட தெரியுது. उस राजा को भी पता है। இன்னைக்கு தேவ ஆவி பெற்று நமக்கு தெரியுதா? क्या आत्मा पाया हुआ हमें पता है? क्या தெரியுதா? நமக்கு हमें पता है? क्या சர்வ வல்லமையுள்ள நம்மோடு இருக்கிறார். सर्वशक्तिमान प्रभु हमारे தேவ साथ ஆவி है। நம்மோடு இருக்கிறார். आत्मा परमेश्वर हमारे அவர் साथ है। எல்லாவற்றையும் சரியாக செய்வார். वो सब कुछ करेंगे, அதினதின் காலத்திலே செய்வார். उस समय में ஒரு करेंगे। நிமிஷம் முன்ன பின்னாமல் கரெக்ட் சமயத்துல செய்வார். एक क्षण 1 मिनट आगे पीछे बिना करते। அது என்ன நம்மிடத்துல இருக்கா? क्या वो विश्वास हमारे पास है? இருக்கா? क्या है वो सोच? ஆமான்னு சொல்லுவீங்க, சூழ்நிலை வந்து மறந்துடுவீங்க. आप भी हाँ बोलोगे, परिस्थिति आते ही भूल जाओगे। எந்த இது வந்தாலும் நம்ம இருக்கணும். कौन सा भी परिस्थिति हमें रहना है। சொல்லி பார்வோன் யோசேப்பை நோக்கி, ऐसे बोलकर यूसुफ फिरौन பாருங்க, को நீ देखकर, பரிசுத்தன அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாய், आप पवित्र आत्मा अभिषेक தேவன் पाए, இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தினபடியால் प्रभु ने तुझे इसको प्रकट किया इसलिए। உன்னை போல விவேகம் ஞானம் உள்ளவன் வேறு ஒருவனும் கிடையாது. और तेरे समय कोई विवेक और ज्ञान के कोई भी नहीं है। நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். और तू मेरे जो है महाल का तू अधिपति உன் रहेगा। வாக்கின்படி என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். और तेरे वचन के अनुसार लोग संभाल के रहना चाहिए। சிங்காசனத்தில் மாத்திரம் நான் உன்னிலும் பெரியவனாய் இருப்பேன். केवल सिंहासन में, आसन में मैं तेरे से बड़ा रहूंगा। சில முக்கியமான நேரத்துல தான் சாத்தான் வந்து பூந்துறான். 2 இது வந்து கேட்க விட மாட்டான். और मुख्य समय में ही शैतान कुछ बातों को ஏன்னா सुनने நீங்க में பூச்சி கடிச்சாலும் கடிச்சிட்டு போகணும், நீ பிரசங்கத்தை கேட்டிருக்கணும். और चाहे मच्छर या मक्खी काटे तो भी संदेश सुनना ரெண்டு है। பறந்த உடனே பிரசந்த உடனே அதுக்கு பின்னால போயிட்டீங்கன்னா और अगर आपका ध्यान इधर उधर எது चलेगा முக்கியமான பாண்டே விட்டுருவங்களுக்கு என்னன்னே புரிஞ்சிருக்காது. और जो मुख्य वो छोड़ देंगे, आप ध्यान नहीं दोगे। திருப்பி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், वापस मैं कहता हूँ, யோசேப்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, और फिरौन ने यूसुफ को देखकर, பாருப்பா, தேவன் இதை எல்லாத்தையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் प्रभु ने सारे बातों को तुझे समर्पित உனக்கு किया। எப்படி வெளிப்படுத்தினார்? कैसा तुझे प्रकट நீ किया? பரிசுத்தன அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாய். तू पवित्र आत्मा के अभिषेक को पाया है। உன்னை போல விவேகம் ஞானமுள்ள வேற ஒருவனும் கிடையாது. तेरे समान विवेक और ज्ञान के कोई भी नहीं है। என்று அரண்மனையில் நீ தான் எனக்கு அடுத்தபடியே அதிகாரியாய் इस இருப்பாய். महाल में मेरे बात तू ही है। You are appointed right now என்று சொல்ல, நீ இப்பொழுதே உன்னை அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு என்று சொல்லிவிட்டார். अभी से तुझे वो पद दे दिया गया है करके कहा। அவனுக்கு அதிகாரம் கொடுக்கிறான். उनको अधिकार दिया। பாருங்க, இவ்வளவு நாள் ஜெயில இருந்தான். अब तक बंदीगृह में
थे। இதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னால ஜெயில இருந்தான். 1 घंटा पहले तक बंदीगृह में थे குற்றம் சாட்டப்படுத்திக்கு உள்ள போட்டிருந்தாங்க. और दोष लगाकर जेल में डाले। இப்ப பாருங்க இவன் சிறையில இருந்து சிம்மாசனத்துக்கு வந்துட்டான் பாருங்க. देखो जेल से लेकर सिंहासन में आ गया। தேவ ஆவியை பெற்றிருந்தான். परमेश्वर के आत्मा को पाया, கர்த்தருக்கு பயந்திருந்தான். प्रभु को डरा, தேவனுக்கு விரோதமா பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி இருந்தான். प्रभु के विरोध में पाप नहीं இவருடைய करता ஜனங்கள் எல்லாரும் உனக்கு அடங்கி நடக்க கரவர்கள். और तेरे प्रजा तेरे अंदर ताबे में रहे। பேருக்கு மாத்திரம் நான் பெரிய ஆளு. केवल नाम के लिए मैं இந்த நாட்டை நீ தான் நடத்த வேண்டும். तू ही अगुवाई करना है। பாரு எகிப்து தேசம் முழுமைக்கு உன்னை அதிகாரி ஆக்கி விட்டேன். पूरे मिस्र के लिए मैं तुझे राजा बना எகிப்து दिया। தேசம் முழுவதுக்கு உன்னை அதிகாரி ஆக்கி விட்டேன். पूरे मिस्र के लिए मैं तुझे राजा बना दिया। பார்வோன் தன் கையில் போடுற முத்திர மோதிரத்தை கலத்தி யோசேப்புக்கு போட்டாச்சு. और फिरौन ने अपने हाथों की अंगूठी को लेकर यूसुफ को दे ரொம்ப दिया விலை வந்த வஸ்திரம் ராஜ வஸ்திரத்தை அவனுக்கு கொடுத்தியாச்சு. और राज्य के वस्त्र को दिया गया। கொஞ்ச நாள் செய்யப்பட்ட பெரிய ராஜாக்களோட சரப்பணியத்துக்கு அணிஞ்சாச்சு. और अगर छाती में गोल्ड से बना हुआ एक छाती के वस्तु को भी அதாண்ட இரண்டாவது ரதத்துல அவனை ஏத்தியாச்சு. ரதத்துல ஏத்தியாச்சு. अपने रथ में दूसरा रथ को चढ़ा दिया। ஜெயில இருந்து எல்லாரும் பாத்துருப்பாங்க. लोग जेल में से देखा ஜெயில है। அதிகாரியை பார்த்துவாங்க. எனக்கு கீழே தானே அவனை வச்சிருந்தேன் நேத்து. जेल अधिकारी भी बोला रहेगा मेरे नीचे था ये। ராஜாவுக்கு அடுத்த பொசிஷன்ல வந்து விட்டாரு. आज राजा के अगला जगह पे आ அது गया। மாத்திரமல்ல தன்னுடைய இரண்டாவது ரதத்தில் அவனை ஏற்றி अपने दूसरे रथ पे चढ़ाकर எல்லாரும் கீழே விழுந்து யோசேப்பை கும்பிடுங்க என்று சொன்னான். और सब लोग ने कहा कि नीचे सर झुकाकर यूसुफ को दंडवत எகிப்து करो। தேசம் முழுவதுக்கு அவனை அதிகாரி ஆக்கினான். पूरे मिस्र देश को ஹalleluya. हालेलुया। நீ என்ன புரிந்து கொண்டீர்கள் அருமையானவர்களே? आप लोग क्या समझे प्रीमी நீ लोगों? மெய்யாகவே தேவனுடைய பிள்ளைகள், सचमुच आप प्रभु के संतान, மெய்யாகவே தேவ ஆவியை பெற்றிருக்கிறீர்கள், सचमुच आप प्रभु के आत्मा पाए, மெய்யாகவே ஆண்டருக்கு பிரியமான மாத்திரம் செய்கிறீர்கள், सचमुच आत्मा के प्रिय करते हो, ஆண்டவர் சொன்னது கரெக்டா செய்கிறீர்கள், प्रभु जो बोलते हो करते हो, முடிந்த அளவு தவறு செய்யாமல் நீங்கள் ஆண்டவர் சொன்ன அத்தனை காரியம் நிறைவேற்றுகிறீர்கள். और जितना हो सके प्रभु जो गलती नहीं करना है वो मत करो। நீங்க புழுதிகளை கிடந்தாலும் சரி, चाहे आप कीचड़ में हो, குப்பைகளை கிடந்தாலும் சரி, चाहे आप कचरे में हो, அவர் உயர்த்துவார். वो ऊंचा करेंगे, ऊंचा करेंगे ராஜாக்களும் தம்முடைய ஜனத்தின் அதிபதிகளோடு உட்கார வைப்பார். और राजाओं के अधिपतियों के साथ बैठा। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் செய்வார். ऐसा प्रभु करेंगे தேவனுடைய பிள்ளை நம்ம அதில் ரொம்ப கவனமாக இருக்க और வேண்டும். प्रभु के लोग हम सावधान रहना है। தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறார். जो अपने मुंह की रक्षा करता है वो अपने प्राण தன் की रक्षा வாயை அகலமா திறக்கிறவன் கலக்கம் அடைவான். करता है। और जो मुंह ज्यादा विस्तार से खोलता है எதை वो பேசணும் அதை பேசுறவன் சந்தோஷமா இருப்பான். और जो बात करना है वही बात करना है तब खुशी होगी। இல்லாதையும் பொல்லாதையும் பேசுகிறவர்கள் और जो नहीं चाहिए वो बात करने वाले கலக்கம் அடைவார்கள். वो लोग जो गड़बड़ हो जाएंगे। அவரவன் தன் வாயின் மேலாம் திருப்தி அடைவான் என்று எழுதப்பட்டுள்ளது. और उस व्यक्ति अपने अपने मुंह के प्रतिफल से जिएंगे। சொற்கள் மீதில் பாவம் இல்லாமல் போகாது. और जो पाप जो है अगर वचन कम है तो पाप नहीं होगा। அவர் ரொம்ப அதிகமா பேசாம ஒரு கொஞ்சம் லிமிட்டா பேசுங்க. इसलिए ज्यादा मत बात करो। நம்ம அதிகமா பேசாமல் கொஞ்சம் லிமிட்டாக பேச வேண்டும். हम जो ज्यादा बातचीत नहीं करना है कम बात करना है। நம்முடைய சொற்கள் மீதில் பாவம் இல்லாமல் போகாது என்று சொல்லப்பட்டுள்ளது. हमारा जो कमी बोलने से पाप भी कम होगी। தேவையில்லாமல் நம்ம அதிகமாக பேசி விடக்கூடாது. ना जरूरत से हम ज्यादा बातचीत नहीं करना है, தவறாக பேசக்கூடாது. गलत बात नहीं करना ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி முடித்து விடுகிறேன். है। एक बात बोलकर खत्म करते ரெண்டு हैं। ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்திலே दूसरा राजा 7 अध्याय में இந்த காரியம் அங்கே எழுதப்பட்டுள்ளது. ये संभावना को लिखा गया है। உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். आप सबको पता है அங்கே என்ன என்றால் वहां पर क्या लिखा है। முதலாம் இரண்டாம் வசனங்களிலே पहला दूसरा वचन में தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். प्रभु की यहोवा का वचन सुनो। கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். यहोवा का वचन सुनो। நாளை இந்நேரத்திலே कल इसी समय சமாரியாவின் வாசலிலே शमरोन के फाटक में ஒரு மரக்கால் கோதுமை மாவு ஒரு சேக்கலுக்கும் और सवा भर बैदा 1 शेकल இரண்டு மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் और 2 सवा ओ जो 1 शेकल में बिकेगा என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னார். ऐसा प्रभु कहता है करके कहा। ஏனென்றால் அங்கே வந்து சீரிய ராஜா வந்து அங்கே எல்லாத்தையும் சுற்றி இருக்கிறான். மிகுந்த பஞ்சம் உண்டாயிட்டு தேசத்தில் ஒன்றுமே இல்லை. सीरिया देश में अकाल हो गई, देश में कुछ नहीं। பிள்ளைகளை கூட சமைத்து சாப்பிடுற அளவிலே வந்து விட்டார்கள். अपने बच्चे को पका के खाने का एक ऐसे परिस्थिति। இவர் என்ன சொன்னார்? इसने क्या कहा, நாளைக்கு இப்படி கிடைக்கும், कल ये ऐसा होगा, நாளைக்கு உங்களுக்கு சாப்பிடுற கோதுமாவில் இந்த விலையில கிடைக்கும்னு சொல்லுகிறார். कल ये खाना भोजन इतने रुपए में मिलेगा करके कहता है। என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார். ऐसा बोलकर ये कहता है कि यहोवा की ये वाणी है। அப்பொழுது ராஜாவுக்கு கையிலோட அந்த பிரதானி तब राजा के जो प्रधान ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதித்துரமாக कोई परमेश्वर के मनुष्य के विरोध में இதோ கர்த்தர் வானத்தின் மதகுகளை உண்டாக்கினாலும் और प्रभु अगर आकाश के भंडारों को भी बनाए तो भी நடக்குமா என்றான்.
ऐसा होगा क्या पूछा? இப்பவும் நாம பாக்குறோம், இந்த நாட்களிலும் பாக்குறோம். आज भी हम देखते हैं, கர்த்தர் வசனத்தை கர்த்தர் இப்படி சொல்லுகிறாருன்னு பிரசங்கம் பண்ணனா हम अगर वचन देते कि प्रभु का वचन ऐसा बोलता है, அவர் சொல்றபடியால் நடக்குமா? क्या वो बोलेगा ऐसा होएगा? அவர் பிரசங்கம் பண்ணிட்டு போயிருவாரு, वो संदेश देकर चला அவர் जाएगा, இப்படிதான் பிரசங்கம் பண்ணுவாரு. वो ऐसे ही संदेश இப்படி देता அலட்சியம் பண்றது, है। ऐसा इनकार करना, அலட்சியம் பண்ணி பண்ணி அநேகர் அப்படியே கெட்டு போனார்கள். ऐसा इनकार कर करके बहुत लोग बिगड़ गए। அன்னை கர்த்தர் சொன்னார், उस दिन प्रभु ने कहा, அன்னை கர்த்தர் எழுதி வைத்திருக்க அதே கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிறோம். आज भी प्रभु ने लिखा हुआ को कह रहे, प्रभु ने कहा। அப்போ அவர் சொன்னார், கண்ணால பாப்ப, आप लोग ने कहा कि तुम आंखों से देखो, கண்டிப்பா மாவு விற்கப்பட போகுது, जरूर आटा बेचा जाएगा, பாப்பானு புசிக்க மாட்டேன், तू देखेगा लेकिन तू खाएगा नहीं। சூழ்நிலை என்னாச்சு? परिस्थिति क्या हुआ? கர்த்தர் ஒரு பெரிய இரைச்சலை உண்டாக்கினார். और प्रभु ने एक बड़ा आवाज को उत्पन्न किया, இரைச்சலை உண்டாக்கி அந்த யுத்தத்துக்கு வந்து அத்தனை பேரும் விரட்டினார்னு எழுதப்பட்டுள்ளது. एक आवाज उत्पन्न हुई और युद्ध में जो लोग आए उनको भगाया गया। குதிரை இரைச்சல், ரதத்தின் இரைச்சல், யுத்த இரைச்சல் கேட்ட உடனே और जो घोड़े की आवाज और युद्ध की आवाज सुनते ही, ஓ இந்த ராஜா வந்து என்ன பண்ற, இஸ்ரவேல் ராஜா எல்லாத்திலயும் வந்து எல்லார்கிட்டயும் நிறைய ராஜா பேசி கூப்பிட்டுட்டா நம்மள சோழிய முடிச்சிடுவான்னு சொல்லி ராத்திரியோட ராத்திரியா इसने सोचा कि राजा ने मेरे विरोध में कई सारे युद्ध के लिए खड़ा कर दिया, रातों रात எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே ஓடி போய் सब விட்டார். कुछ छोड़कर वैसे ही भाग गया। அங்க 4 குஷ்டரோகிகள் இருந்தார்கள். 4 कोढ़ियां वहां पर थे। நம்ம சாப்பாடு இல்லாம இருக்கோம், हम खाना नहीं है, நம்ம பட்டணத்துக்குள்ளயும் பஞ்சம், हम अंदर भी अकाल, அங்க போனாலும் சாக போறோம். वहां पर भी मरने वाले। எதிர்த்து பாளையத்துக்குள்ள போனாலும் அவன் நம்ம கொன்னு அங்கேயும் சாவோம். अगर इधर जाएंगे तो इधर भी मर ஆனா जाएंगे। சாவு எங்க இருந்தாலும் போகும்னு உள்ள போயிருக்காங்க. और ये गए कि किधर भी जाए मरना ही அங்க है। பார்த்தா ஆளே காணல. और देखा तो वो व्यक्ति नहीं है। ஒரு குடாதரம் புசிக்கிறாங்க, குடிக்கிறாங்க, தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் பொண்ணு எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்து கொண்டு ஒளிச்சு வச்சுட்டு ரிட்டர்ன் போறாங்க. और जो सोना चांदी सब छुपा कर रखे और रिटर्न लेके जा रहे हैं। அடுத்ததுல அப்படியே செய்றாங்க. वैसा ही अगला दिन कर रहे हैं। அந்த குஷ்டரோகி கூட நல்ல மனசு இருந்தது. और उस कोड़ी को भी अच्छा हृदय था। நாம செய்யறது நல்லது இல்ல. हम जो कर रहे हैं अच्छा நம்ம नहीं है। பட்டணமே பஞ்சத்துல இருக்கு. पूरे देश अकाल நம்ம में। ராஜா ஜனங்களும் பயந்துகிட்டு இருக்காங்க. राजा के लोग डरे हुए हैं। நல்ல செய்தி போய் சொல்லுவோம். अच्छा संदेश जाके அவர் बताएंगे। போய் சொன்ன உடனே ऐसा बोलने के बाद அதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து விட்டு सब जांच करने के बाद எல்லாரும் வருகிறார்கள். और लोग आते हैं। அப்படியே இந்த மாவு அந்த வாசலில் ஒலிவ வாசல்ல விற்கப்படுகிறது. वैसे ही उस आटा जो है दीवार में बेचा जाता है। ஆனால் இந்த பிரதானி लेकिन ये प्रधान ஜன கூட்டம் நிறைய இருந்தபடினால बहुत गर्दी था, इसलिए மக்கள் பசியில பட்டில கிடக்காங்க, அடிபிடின்னு வந்து வாங்குகிறார்கள். लोग जो है प्यास में भूखे में सब मार पीट करके ले रहे। பிரதானி நில்லுங்க லைன்ல போங்கன்னு சொன்னா, सब लोग ने कहा कि लाइन से आए। லைனா அவனை சாமட்டி அவனை அங்கே கொன்னுட்டாரு, செத்து और போயிட்டான். वो भीड़ भाड़ में अंदर फंस कर लोग, அன்னைக்கு தீர்த்த சொன்னார் அல்லவா, नबी ने कहा கண்ணால பார்ப்ப, तू आंखों से देखेगा। கர்த்தர் சொல்றாருன்னு உனக்கு சொல்லுதேன், प्रभु ने कहा मैं बोल रहा हूँ। வானத்தின் மதுல ஆண்டவர் உண்டாக்கலாம் நடக்குமா என்று சொல்லுகிறாய். वो कहता कि प्रभु से हो सकता है। உன் கண்ணால பாப்ப நீ புசிக்க மாட்டேன். तू आंखों से देखेगा लेकिन तू खाएगा नहीं। அவன் அடுத்த நாள் செத்து போயிட்டான் பாருங்க. अगला दिन मर गया। அப்ப நம்ம வார்த்தை எவ்வளவு கவனமா இருக்கணும். तो हमारा शब्द कितना सावधान கர்த்தருக்கு रहना है। பிரியமானதான் பேசணும், प्रभु का प्रिय बोलना அவர் है। சொல்லியிருக்கதான் பேசணும், वो जो बोला वो बोलना அதுக்கு है। இல்லாம பேச. அதான் பக்தன் என்ன சொல்லுகிறார், इसलिए भक्त क्या कहता है? சங்கீதம் 141 3 வாசிக்கலாம் वचन संहिता 141:3। பாருங்க. அந்த பக்தன் என்ன சொன்ன, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும். और भक्त कहता है हे यहोवा मेरे मुख पर நாம पहरा எத்தனை பேர் இப்படி कर। ஜெபம் பண்ணி, கர்த்தாவே என்னுடைய வாய்க்கு காவல் வையும். हम कितना दिन ऐसे प्रार्थना किए कि हे प्रभु मेरे मुख पर चेहरा पहरा रखना। வாசிக்கலாம். என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். मेरे होठों की द्वार की रखवाली कर। அருமையான தேவனுடைய ஜனமே, प्रिय प्रभु के लोगों, நம்ம அப்படி ஜெபம் பண்ண வேண்டும். हम ऐसे प्रार्थना करना ஆண்டவருடைய है। வாய் வந்து மீறாதபடிக்கு, प्रभु के वचन को ना उल्लंघन உங்களுக்கு करें, பிரியமில்லாத காரியத்தை பேசாதபடிக்கு, अपने ना प्रिय की बातें ना करें, அவிசுவாசமான காரியத்தை பேசாதபடிக்கு, अविश्वास की बातें ना करें, தீமையான காரியத்தை பேசாதபடிக்கு, बुराई बातें ना करें, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமான வார்த்தை பேசாதபடிக்கு प्रभु के वचन के विरोध बात ना करें। என் வாய்க்கு காவல் வையும், मेरे मुंह को और என் முதலில் पहरा, வாசலை காத்துக்கொள்ளும். मेरे होठों की द्वार की रखवाली कर। 19ஆம் சங்கீதம் 19:14 என்ன எழுதப்பட்டுள்ளது? और 19:11 पर क्या लिखा है? என் கண்மலையும் என் மீட்பருமாகிய என் கர்த்தாவே, கண்மலையின் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் என் வார்த்தைகளும் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் என் தியானமும் இதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரிதியா உம்முடைய இருப்பதாக சமூகத்தில் பிரியா இருப்பதாக என்று எழுதப்பட்டுள்ளது. मेरे मुंह की वचन और मेरे हृदय का ध्यान तेरे समूह में ग्रहण योग्य हो जाए। हे परमेश्वर मेरा चट्टान और मेरा उद्धार करने वाला। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रिय प्रभु के लोगों, பக்தன் இந்த நன்மைகளை பெற்றுக் கொண்டபடியால் भक्त ने ऐसा भलाई पा लिया। தவறானதை பேசி நான் ஆசீர்வாதத்தை இழந்து விடக் கூடாது. बुराई बोलकर आशीर्वाद मत खो बैठो, தவறானதை பேச உங்களுக்கு தூரமாய் போய் விடக் கூடாது. और बुराई बोलकर दूर मत चले जाओ। எனக்கு வருகிற ஆசீர்வாதத்தை இல்லாமல் ஆக்கி விடக் கூடாது. जो आशीर्वाद आने वाला है वो न मत कर दो। என்னுடைய வாய்க்கு காவல் வையும், मेरे जीभ को रखवाला என்னுடைய कर। உதடின் வாசலை காத்துக்கொள்ளும். मेरे रखवाली ओटों என் के கண்மலை रखवाला। மீட்பமாய் கர்த்தாவே, मेरा चट्टान और मेरा उद्धार என் வாயின் करता। வார்த்தைகளும் मेरा
मुंडों के शब्द இருதயத்தின் தியானமும் और मेरा हृदय की ध्यान உம்முடைய சமூகத்திலே பிரீதியா இருப்பதாக और तेरे समूह में ग्रहण அப்ப योग्य நம்முடைய हो। இருதயத்தின் தியானம் हमारे हृदय की ध्यान நம்முடைய வாயின் வார்த்தைகள் हमारे मुंह की நம்முடைய शब्द ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும் हमारे प्रभु के प्रिय होना ஆனா மோசம் போகாதபடிக்கு इसलिए धोखा न खाओ தேவனை நாம் பரியாசம் பண்ணாதபடிக்கு परमेश्वर की टट्टा मत நாம் उड़ाओ தேவனுக்கு பிரியமானதை விதைப்போம் और परमेश्वर की प्रिय बीज அவருக்கு बोए பிரியமானதை செய்வோம் उसके प्रिय करे அவருக்கு பிரியமானதை பேசுவோம் उसके प्रिय बात அவருடைய करे வார்த்தையை பேசுவோம் उनके वचन को बात அவர் करे சொல்லி இருக்கிற பிரகாரம் பேசுவோம் वो जैसा कहा है वैसा बात ஆசீர்வாத करे நிறைவாய் பெற்றுக்கொள்வோம் आशीर्वाद को बहुत से கர்த்தர் पाए நம்ம எல்லோரும் ஆசீர்வதிப்பார் प्रभु हम सबको आशीर्वाद करे ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया